கரெக்டான டைமுக்கு லாகான் பண்ணதுக்கும் அண்ட் பிஃபோர் டைம் லாகான் பண்ணதுக்கும் மிக நன்றி. அண்ட் ஐ லவுட் அண்ட் கிளியர். கேன் யூ ப்ளீஸ் டைப் எல்சி இந்த chat பாக்ஸ்? ஒரு நிமிஷம் உங்களோட chat பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கேன் யூ ப்ளீஸ் டைப் எல்சி விச் இஸ் லவுட் அண்ட் கிளியர் நவ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு உண்டான இன்னர் சர்க்கிள் கால்குள்ளே நாம போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கோட் ஆஃப் எத்திக்ஸை நம்ம பார்த்துட்டு we can get into the inner circle. ஓகே, ஸோ நம்மளோட கோட் ஆஃப் எத்திக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 7 very important points. Let me open my இதை ஓப்பன் பண்ணுறேன். மைண்ட் மேப். எஸ், திஸ் ஆர் த கோட் ஆஃப் எத்திக்ஸ். நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்கேஸ் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக ஜாயின் பண்ண போகிறேன் இந்த இன்னர் சர்க்கிள் கால் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கேன் யூ ப்ளீஸ் டைப் எஃப்டி இந்த chat பாக்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் யாருக்காச்சும் இதான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் உள்ள வரீங்கன்னா டைப் எஃப்டி இந்த chat பாக்ஸ். ஸோ சரவணன், எஸ், வெல்கம் ஃபார் திஸ் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி. Anybody else? Yes, anybody else? Mr. Muhammad Yasin, welcome to the community. Mr. Balasubramanian, welcome for this community. Fortune Makers community க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். Great. Yes, what do you mean by code of ethics? இந்த code of ethics அப்படிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் உங்களோட கிளைண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா அது ஓனர் தரது, கிளைண்ட் எடுத்துக்கிறது. பட் இந்த ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு முக்கியமான ஒரு 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 பிரிட்ஜ் இருக்காங்க. அவங்க தான் நம்மளோட டீம் மெம்பர்ஸ், ஸ்டாஃப் மெம்பர்ஸ், எம்ப்ளாயீஸ். இவங்க எல்லாருமே வந்து நம்மளோட அப்ஜெக்டிவோட அலைனாக இருக்கணும் இல்லையா? அப்படி அலைனாக இருக்கும்போது நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்க. இப்படி யோசிச்சு பார்க்கணும், நாம் என்ன நினைக்கிறோமோ அதை விட பெட்டராக அவங்க ரீச் பண்ணாங்கன்னு எப்படி இருக்கும்? ஸோ பெட்டராக ரீச் பண்ணுங்கிறது அதுக்கு அடுத்த லெவல். பட் அட்லீஸ்ட் நம்ம நினைக்கிறது அவங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தான் கோட் ஆஃப் எத்திக்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் என்னெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள்ங்கிறத அட்லீஸ்ட் ஒரு 7 பாயிண்ட்ஸில் நீங்கள் டிஃபைன் பண்ணி அதை உங்களோட எவ்ரி வீக் மீட்டிங்கில் உங்களோட உங்களோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட நம்ம வந்து திரும்ப 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 நம்ம சொல்லும்போது they will be aligned to the purpose of that business. அதே மாதிரி நம்ம கம்யூனிட்டியில் எந்த 7 விஷயங்கள் மிக முக்கியமான விஷயம், இந்த 7 விஷயங்களை நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணும்போது we can become a fortuner to the next level அப்படிங்கிறதுனால இந்த 7 பாயிண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ரீகால் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் த ஒன் ப்ராப்ளம் டு சால்வ். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது 1000 விதமாக 1000 விஷயங்களை சொல்கிறது கிடையாது. ஒரு விஷயத்தை 1000 விதமாக சொல்கிறது தான் மார்க்கெட்டிங். இஃப் யூ காட் இட், டைப் காட் இட் இன் த chat பாக்ஸ் ப்ளீஸ். எஸ், 1000 விதமாக 1000 விஷயங்களை சொல்கிறதுக்கு பேர் மார்க்கெட்டிங் கிடையாது. ஒரு விஷயத்தை 1000 விதமாக நம்ம எப்படி சொல்கிறோமோ அதுதான் மார்க்கெட்டிங், ரைட்? ஸோ அப்போ ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அந்த ஒரு விஷயத்துக்காக என்னோட லைஃப் டைமை நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னா தட் ஒன் பாயிண்ட் இஸ் தட் என்ன சொல்கிறது, நம்மளோட ஸ்வீட் ஸ்பாட்டாக இருந்துச்சுன்னா அது கரும்புதின்னு கூலி மாதிரி வரும். ஒருவேளை நம்ம அதை வந்து பெட்டராக பண்ணுற பட்சத்தில் வி கேன் பிகம் அ மார்க்கெட் லீடர். இந்த துறையில் நாம் மார்க்கெட் லீடராக இருக்கிறத யார் டிஃபைன் பண்ணணும், யார் சொல்லணும்? யாருமே சொல்ல வேண்டியதில்லை, யாருமே டிஃபைன் பண்ண வேண்டியதில்லை, ரைட்? யாராச்சும் ஒரு பெரிய நிறுவனம் அவங்க வந்து நீங்கள் தான் இந்த துறையில் ஒரு பெரிய சாதனை சாதிச்சிருக்கீங்கன்னு ஆஸ்கர் விருது மாதிரி, ஒரு நோபல் பிரைஸ் மாதிரி ஏதாச்சும் கொடுத்தாதான் மதிக்கிறதா அர்த்தம் அப்படின்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு யாருமே நோபல் பரிசு வாங்கினவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. நோபல் பரிசு வாங்காதவங்கலாம் அவங்க துறைக்கு லாக்கி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க துறையில் யாரெல்லாம் பெட்டராக பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நோபல் பரிசு மாதிரி உண்டான உயரிய கௌரவப்படுத்துகிற ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து
ரெகக்னைஸ் பண்ணுறதுக்குலாம் ஆள் கிடையாது. அப்படி பண்ணாதனால அவங்களாம் நல்லா பண்ணலன்னு அர்த்தமும் கிடையாது. எல்லாருமே வந்து மதிச்சு, எல்லாருமே பெரிய விஷயமா சொல்லி, ஆனா அது தனக்கு வந்து பெரிய விஷயமா இல்ல அப்படிங்கிறதுனால, நெறைய பேர் வந்து விருதுகள வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ரெகக்னேஷன வந்து மறுத்திருக்காங்க. பிகாஸ் நான் பண்ணது எனக்கு பெரிய விஷயமா தெரியல அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. நான் பண்ணது சரியான விஷயமாவும் எனக்கு தோணல அப்படின்னு சொன்னவங்களும் நெறைய இருக்காங்க. ஆனா ஊர் உலகமே ஒத்துக்கிட்டு இவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல அப்படிங்கிறது நெறைய பேர நம்ம பார்க்குறோம். ஆனா ஊர் உலகத்துல யாருமே நம்ம மதிக்க வேண்டியதில்ல. யாரையுமே நம்மள பாராட்ட வேண்டியதில்ல. யாருமே நம்ம ரெகக்னைஸ் பண்ண வேண்டியதில்ல. நாம நம்மள பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். ஸோ நாம நம்மள ஏத்துக்கணும்னா, நாம எந்த துறையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அதுல நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டா நம்மளோட வேல்யூவ இன்னும் நெறைய டீப்பா லேர்ன் பண்ணிக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்வீட் ஸ்பாட்ல வந்து இக்கிகை தான் ஸ்வீட் ஸ்பாட்டான்னு கேட்டா அப்படி கிடையாது. இக்கிகை இஸ் அ மெயின் பார்ட் ஆஃப் ஸ்வீட் ஸ்பாட். நம்ம இக்கிகை எடுத்துட்டு தான் அதுல ஸ்வீட் ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக போவோம். இக்கிகை இட்செல்ஃப் இஸ் நாட் அ ஸ்வீட். இக்கிகை எடுத்து அதுல பிரிட்ஜிங் கான்செப்ட் அதுல வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் டிஃபைன் பண்ணி வி வில் கெட் இன்டு த ஸ்வீட் ஸ்பாட். அப்படிப்பட்ட இக்கிகைல எடுத்து பார்க்கும்போது பேஷன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயத்த தான் நம்ம பண்றோம். புடிச்ச விஷயத்த டீப்பா போறதுல என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம யாருக்குமே பிரயோஜனமா இல்லாட்டியுமே, நாம எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அந்த விஷயத்துல டீப்பா போக முடியும். அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் நம்ம டிராவல் பண்ணலாம். எவ்வளோ மணி வேணாலும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபார் நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல. அண்ட் என்னோட ஒன் ஆஃப் மை மென்டாருக்கு நான் பே பண்றது இஸ் 40,000 40 லேக்ஸ். 40 லேக்ஸ் பிளஸ் ஜிஎஸ்டி பெர் இயர். ஒவ்வொரு வருஷமும் 40 லேக்ஸ் பிளஸ் ஜிஎஸ்டி பெர் இயர் அப்படிங்கிறது நான் வந்து பே பண்ற ஃபீஸ் ஃபார் மை மென்டார். இந்த தடவை அவரு வந்து துபாயில அவரோட இது வச்சிருக்காரு. ஐ அம் அட்டெண்டிங் த புரோகிராம் ஈவென்ட் வந்து நான் துபாயில நான் வந்து அட்டெண்ட் பண்றதுக்காக போறேன். ஜஸ்ட் நாளைக்கு ஐ அம் ஹேவிங் த ஃப்ளைட். நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஐ ஹேவ் த ஃப்ளைட். இத வந்து பெருமை தற்பெருமை பேசுறதுக்கான விஷயம். அதுக்கு அப்படி நான் சொல்லல. ஐ அம் ஜஸ்ட் சேயிங் ஐ அம் லிவிங் வாட் ஐ அம் சேயிங். நான் என்ன பண்றேனோ, அதத்தான் இந்த கம்யூனிட்டில நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத புரியறதுக்காக நான் சொல்றேன். இந்த எல்லா விஷயங்களும் வாட் ஐ ஆம் டீலிங் வித். எனக்கு எது ரொம்ப முக்கியமான விஷயமோ, அது எவ்வளோ டிஸ்டன்ஸா இருந்தாலும், எவ்வளவு பணமா இருந்தாலும், அதற்கு நான் வந்து போயிட்டுருக்கேன். பிகாஸ் ஐ ரியலைஸ் திஸ் இஸ் மை ஸ்வீட் ஸ்பாட். இது என்னோட ஸ்வீட் ஸ்பாட். ரைட்? இந்த ஸ்வீட் ஸ்பாட்ல நான் ஸ்பெண்ட் பண்றது மட்டும் தானே என்னது? ஃபர்ஸ்ட்டு வந்து லேர்ன் டூ ஏர்ன் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க. படிக்கிற எஜுகேஷன் முதற்கொண்டு எல்லாமே அதுக்கு தான் இருக்கு. லேர்ன் டூ ஏர்ன். நல்லா சம்பாதிக்கிறதுக்காக படி, நல்லா சம்பாதிக்க படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த பெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏர்ன் டூ லேர்ன் அப்படிங்கிறது. ஜஸ்ட் அத வந்து கொஞ்சம் ஒரு ட்வீக் நம்ம பண்ணோம்னா, நம்ம லைஃப் வந்து பல மடங்கு மாறுறதுக்கு உண்டான ஒரு சின்ன ட்வீக் தான் அது. என்னது? லேர்ன் ஏர்ன் டூ லேர்ன் அப்படின்னா, நான் படிக்கிறதுக்காகவே ஏர்ன் பண்ணணும். நான் இத போய் கத்துக்கணும். கத்துக்கிறதுக்கு எனக்கு நெறைய பணம் தேவை. அதுக்காகனாச்சும் நான் ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணி படிக்கணும். ஒன் ஆஃப் த திங் ஒன் ஆஃப் த என்னோட ஃப்ரெண்டு வந்து இத பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாரு. நே நேத்து கேட்டாரு. நாளான்னைக்கு ஏதோ ஒரு அப்பாயின்ட்மென்ட் டிஸ்கஷன் பண்ணணும். அப்பாயின்ட்மென்ட் இல்ல. ஜஸ்ட் டிஸ்கஷன் பண்ணணும். மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன், "இல்ல ஐ அம் கோயிங் டூ துபாய் ஃபார் அ புரோகிராம்" அப்படிங்கிற மாரி நான் சொல்லியிருந்தேன். அப்போ ஸ்டில் இன்னும் ஏன் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு அவரு கேட்டாரு. பிகாஸ் என்னோட ஃபீல்டுக்குள்ள நான் வந்து 20% போன மாரியே எனக்கு தெரியல. இன்னும் டீப்பா இருக்கு. நான் அத லேர்ன் பண்ணி தானே ஆகணும். அப்பதானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்கிட்ட ஒண்ணு சொன்னார். "கம்பு சுத்துறதுக்கு கத்துக்கிட்டே இருந்தா எப்பதான் சண்டைக்கு போறது?" அப்படின்னு சொன்னார். லைஃப் ஃபுல்லா கம்பு சுத்துறதுக்கு சண்டை கத்துக்கிட்டே இருந்தா எப்பதான் சண்டைக்கு போறது? அப்படின்னு அவரு ரொம்ப அழகான கேள்வியே அழகா கேட்டார். அழகான கேள்வியே கேட்டாரான்னா, கேள்வியே அழகா கேட்டார். ரைட். அதுக்கு நான் சொன்ன விஷயம், கத்துக்கிட்டே இருக்காங்க. சண்டைக்கு போகலைன்னா தானே பிரச்சனை. சண்டைக்கு போயி,
அதில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு கற்றுக்கிட்டா தப்பு இல்லைல்ல. நான் வந்து கற்றுக்கிட்டே இல்லை, ஆல்ரெடி நான் சண்டை போட்டுட்டு தான் இருக்கேன். அடுத்த லெவல் ஆஃப் அஸ்திரங்கள் எனக்கு வேணும், அதுக்காக நான் கற்றுக்கிறதுக்கு போகிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கும்போது ஹி அண்டர்ஸ்டுட் தட் பாயிண்ட். நான் என்னென்ன லேர்ன் பண்ணுறேனோ இந்த கம்யூனிட்டியில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் ரிசல்ட் எடுத்த விஷயங்களை நான் மெம்பர்ஸுக்கு கொடுக்குறேன். ரைட்? இந்த மெம்பர்ஸ்க்கு நான் கொடுக்கும்போது அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு உண்டான தயாரான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களா, அவங்ககிட்ட நம்ம கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். மிஸ்டர் ஜிம் ரான் சொல்லுவார், டோன்ட் மோட்டிவேட் அ மீடியாக்கர். ஒரு மீடியாக்கர் சாதாரணமான மக்களை மோட்டிவேட் பண்ணாதீங்க. ஏன்? மோட்டிவேட் பண்ணதுக்கப்புறம் மோட்டிவேட்டான சாதாரணமான மக்களாக தான் இருப்பாங்களே வெளியே, அவங்க ஃபார்ச்சூனராக மாற மாட்டாங்க அப்படின்னு மிஸ்டர் ஜிம்ரான் அவரோட லாங்குவேஜில் சொல்லுவார். நான் மீடியாக்கர் ஃபார்ச்சூன் நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டோம். ஓகே, ஸோ வில் யூ ப்ரொவைட் த ரெக்கார்டிங் ஆஃப் தி செஷன் ஃபார் இந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, நம்ம 2021 அக்டோபர்லேருந்து இந்த இன்னர் சர்க்கிள் கால் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் எவ்ரி வீக். அத்தனை ப்ரோக்ராமோட கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்டிங் இஸ் இன்னர் சர்க்கிள் ஆர்கைவ்ங்கிற ICA அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் இருக்குது. நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு மெம்பர்ஷிப் எடுத்திருக்கீங்க, இட் இஸ் லைஃப் டைம் ஆக்சஸ். நீங்கள் அதை போயிட்டு ஆக்சஸ் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராமும் அதில் ஆட் ஆகும். ஓகே, ஸோ யூ வில் கெட் த ரெக்கார்டிங் அண்ட் எஸ், லெட் அஸ் கெட் இன் டு த லேர்னிங் ப்ராசஸ். நம்ம நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, மிஸ்டர் ஜிம்ரான் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக அதை வேறு மாதிரி ரொம்ப ராவாக சொல்லுவார். அது ராவாக சொன்னால் அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்கிறதுக்காக நான் பாலிஷ்டாக சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம கம்யூனிட்டியில் யார் வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அண்டு அதை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இருக்காங்கங்கிறவங்க தே வில் என்டர் இன் டு த டைமண்ட் மெம்பர்ஷிப். ஸோ அந்த டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு ரொம்ப டீப்பான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறது உண்டு. ஸோ அதை அவங்களுக்கு வந்து எவ்வளவு கொடுத்தாலும் தே ஆர் சாட்டிஸ்ஃபைட். நிறைய பீப்புள் டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் சிலர்லாம் வந்து ஃபிசிக்கல் ப்ரோக்ராமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃபிசிக்கல் ப்ரோக்ராமில் நான் கொடுக்குற கண்டென்ட் போன தடவை கொடுத்த கண்டென்ட்டை இன்னும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், அதுவே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கல, அதுக்குள்ளே அடுத்த கண்டென்ட் நான் எப்படி எடுத்துக்கிறது, அது எப்படி டைஜஷன் பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி கேட்குறதும் சில பேர் இருக்காங்க. பட் அது வந்து ஒவ்வொருத்தங்களோட பெர்ஸ்பெக்டிவ். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்து த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இந்த வேர்ல்டில் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து சோஃபார் நான் என்னோட தேடுதலில் நான் வந்து சில பீப்புளை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். அந்த பீப்புள் கிட்ட நான் போயிட்டு அவங்களோட எசன்ஸை நான் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி உண்டான ஃப்ளேவராக மாற்றி அவங்களுக்கு இந்த மெம்பர்ஸ்க்கு நான் கொடுக்கும்போது அது என்னோட அது வந்து அது என்னோட ஸ்வீட் ஸ்பாட் இல்லைங்களா. ஆக்சுவலாக இதுக்கு நான் வந்து எந்த சார்ஜஸும் வாங்குறதில்ல. அதான் டைமண்டுக்கு ஒரு சார்ஜஸ் வாங்கிட்டீங்களா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த டைமண்ட் மெம்பர்ஷிப், ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஃபிசிக்கல் ஈவெண்ட்ஸ். ஃபிசிக்கல் ஈவெண்ட்ஸில் வந்து நம்ம கொடுக்கறது இஸ் நாட் கமிட்டட். நம்ம டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் உள்ளே வரும்போது இதை கமிட்டே பண்ண மாட்டோம். ஃபிசிக்கல் ப்ரோக்ராம் கொடுக்குறோங்கிறதே கமிட் பண்ண மாட்டோம். பட் என்னோட ஒரு பர்சனல் இதுங்கிறதுனால நான் வந்து ஃபிசிக்கல் ப்ரோக்ராம் வந்து நான் கொடுப்பேன் ஒன்லி ஃபார் டைமண்ட் மெம்பர்ஸ். பிகாஸ் தே வில் பி ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட், ரெடி டு ஈகர் டு லிசன். அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட் எடுக்கிறதுக்கு தே வில் பி ரெடி. நான் சொல்ல வர்றது என்னென்னா, அவங்க வந்து நான் கொடுக்குற எல்லா விஷயத்தையுமே அது இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது எல்லாமே எடுத்து இது பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ஒரு பிரேக் த்ரூவான பாயிண்ட்டாக இருக்கலாம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து சில முக்கியமான விஷயங்கள் எதெல்லாம் நம்ம கம்யூனிட்டியோட அலைனாக இருக்கோ அதுக்கு மட்டும் நான் கொடுப்பேன். நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கன்ஃபியூஷன் ஆகுமில்ல அப்படின்னு சொல்லி. அதனால தான் கன்ஃபியூஷன் ஆகாத மாதிரி நான் என்ன பண்ணுவேன், எந்த இன்ஃபர்மேஷன் எடுத்தாலும் அதை வந்து நம்ம கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி உண்டான ஃப்ளேவராக சேஞ்ச் பண்ணி இமீடியட்டாக ரிசல்ட் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி வென் ஐ கிவ் திஸ் கண்டென்ட் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பெருசாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் ப்ரோக்ராம் வந்து என்னோட டோட்டல் ஃப்ளேவர் வந்து என்னோட ஒன் ஆஃப் மை மென்டாரோட அந்த அப்ரோச்சில் வந்து நான் என்னோட கம்ப்ளீட் ப்ரெசன்டேஷனை நான் சேஞ்ச் பண்ணேன். அது எனக்கும் சரி அட்டன் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து அந்த ப்ரோக்ராம் போன ப்ரோக்ராமுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கும் அவங்களோட பிரேக் த்ரூ வந்து நிறையா
சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் எஸ், தட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் பீப்புள். பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் பீப்புள் அப்படின்னா அவங்க பல வருஷங்களை இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட மைண்ட் செட்டில் அந்த ஃப்ளேவரில் அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் அதில் இருக்கிற ஒரு எசன்ஸ் நமக்கு தகுந்த மாதிரி உண்டான மாற்றிட்டோன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் மேபி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு 80% ஆஃப் கண்டென்ட் வந்து நான் எனக்கு வந்து ரிலவெண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கலாம், சம்திங் ஓகே. பட் அதில் 20% ஆஃப் கண்டென்ட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் இல்லையா, தட் வில் டேக் டு த நெக்ஸ்ட் லெவல், நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ நம்ம துறையில் நம்ம மார்க்கெட் லீடராக இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது, ஒரே ஒரு சீக்ரெட் தான் இருக்குது. அந்த சீக்ரெட் என்னென்னா, நம்ம துறையில் யார் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் மிகப்பெரிய ஸ்டூடெண்ட்டில் ரொம்ப சீரியஸான ஸ்டூடெண்ட். யார் சீரியஸான ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் லீடராக மாற முடியும். இந்த துறையில், நான் இருக்கிற துறையில் என்ன மார்க்கெட் லீடராக யாருமே என்னை ரெகக்னேஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. யாருமே என்னை வந்து ரெகக்னேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? பிகாஸ் ஐ ஆம் லேர்னிங் ஃப்ரம் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு, ரைட்? நான் அவங்களோட மைண்ட் செட்லேருந்து, ஸோ யாரை வந்து நம்ம அதிகமான டைம் வந்து நம்மளோட நேரத்தை யாருக்கிட்ட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவங்களோட ஆவரேஜாக தான் நம்ம மைண்ட் செட் இருக்குன்னு சொல்லுவாங்க. when I go for the best of the best, இந்த வேர்ல்டோட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பீப்புளில் வந்து அவங்களோட நான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களோட ஆவரேஜாக என்னோட மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நான் கம்பேர் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நம்ம யாரு கூட ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவங்களோட மைண்ட் செட் நமக்கு வராது. நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. அண்ட் வெரி ரீசென்ட்லி இந்த பல்பான் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் யாரு கூட இருக்கீங்க, உங்களை சுற்றி யார் இருக்காங்களோ அதோட மைண்ட் செட் தான் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட்லி ராங்னு சொல்ல மாட்டேன். பட் ரீசென்ட்லி எனக்கு வந்து ஒரு பல்பான் மொமெண்ட் வந்துச்சு, விச் இஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட பெட்டரான ஒரு ஸ்டேட்மெண்ட், விச் இஸ் நாம் யாரு கூட கம்பேர் பண்ணுறோமோ அந்த பீப்புளோட ஒரு ஆவரேஜாக தான் நம்ம வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நார்மலாக மீடியாக்கர் பீப்புள், இந்த என்ன சொல்கிறது, ஒரு 50 மார்க் எடுத்துகிட்டு அவங்க தான் கிளாஸ் டாப்பர்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொண்டாடுவாங்கல்ல. 50 மார்க் அப்படின்னா நான் எதை சொல்ல வரேன்னா, மார்க்கெட் லீடர் அப்படின்னா நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணாலும் இருக்கலாம், அந்த துறையில் மார்க்கெட் லீடராக ஆனால் அதுதான் பீக்குன்னு அவங்க நினச்சிக்குவாங்க. மார்க்கெட் லீடராக ஆனால் அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 பேர் இருக்கிற கிளாஸ் ரூமில் ஒருத்தர் 50 மார்க் எடுத்துனா அவர் தான் ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் அவரை விட கம்மின்னு தான் அர்த்தமே ஒழிய அவர் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம்னு அர்த்தம் கிடையாது, ரைட்? அவங்க வந்து எக்ஸலண்ட்டான ஒரு பர்சன் அர்த்தம் கிடையாது. ஏன்னா 100 மார்க் எடுத்தாவே எக்ஸலண்ட் இல்லைங்கிறத நம்ம கம்யூனிட்டியில் பார்க்குறோம், ரைட்? 100 மார்க் எடுத்தாவே எக்ஸலண்ட் கிடையாது, குட் மார்க், அவ்வளோதான். எக்ஸலண்ட் இஸ் மெஷரிங் ஃப்ரம் 100%. 100 வீடை தாண்டி எவ்வளவு நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அது எப்படி நம்ம கொண்டு போகிறோங்கிறது நம்ம கம்யூனிட்டியில் எக்ஸலண்ட்டாக வச்சுருக்கோம், எக்ஸலன்ஸோட மெஷர்மெண்ட்டாக வச்சுருக்கோம். அப்போது 50 மார்க் எடுக்கிறதுவே பயங்கரமாக கொண்டாடுற ஒரு பீப்புளெலாம் இருப்பாங்க இல்லையா, ரைட்? 50 மார்க் எடுக்கிற இதே வந்து கொண்டாடு. அது எப்படி இருக்குன்னா, இந்த பாலிடிக்ஸில் வந்து ஒரு பர்சன் வந்து வின் ஆகுறாங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி அதிகமாக வாங்கியிருப்பாங்க. பட் எக்கச்சக்கமான பீப்புள் 100%ல் பார்க்கும்போது டோட்டலாக எவ்வளோ அவங்க இருப்பாங்கன்னா மற்றவங்கள காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் வின்னருக்கு மட்டும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பாலிடிக்ஸுக்கு மேபி அது கரெக்டாக இருக்கலாம், அப்படி தான் அது பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அப்படி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட பொட்டன்ஷியல் எவ்வளவோ அதையும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம போக முடியும், அதையும் தாண்டி நம்ம போக முடியும், ரைட்? ஸோ தட் இஸ், அது அந்த அளவுக்கு டீப்பாக போகணுன்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம், வாட் இஸ் தட் மை ஸ்வீட் ஸ்பாட், அந்த இடத்துக்கு நம்ம போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், பயங்கர ஃபேமஸான ஒரு ஸ்பீக்கர் வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து பக்கத்தில் ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த நிகழ்ச்சி நடக்குது. ஃப்ரீயாகவே டிக்கெட்ஸ் வருது, ரைட்? அது எல்லாரும் போகிறாங்க, ஊரில் இருக்கிற எல்லாரும் போகிறாங்க. ஆனால் அதுக்கு நான் போகணும்னு அவசியமே கிடையாது.
எல்லாரும் போறாங்கங்கிறதுக்காக நான் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட்? ஆனா, எனக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் ரொம்ப தூரத்துல இருக்கு. அதுக்கு ரொம்ப செலவாகும் அப்படின்னா, யாருமே அதுக்கு போகல அப்படின்னா, அது வந்து போகக்கூடாத இடம்னு கிடையாது. நான் போவேன். ஏன்? பிகாஸ் எனக்கு அது வேணும். நான் போறேன். ரைட்? ஊர்ல இருக்கிற எல்லாரும் போறாங்கங்கிறனால நான் போ வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்? ஆ ரொம்ப ரீசென்ட்டா ஒரு இது இருந்துச்சு. ஆ ஒரு காயின் ஒண்ணு பார்த்தேன். இந்த காயின் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. இதுவரைக்கும் அந்த காயின் நான் பார்த்ததே இல்ல. காயின் பார்க்கும்போது ரூ. 10 காயின் எனக்கு தெரியும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அது கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு. என்னடா ரூ. 10 காயின் மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கேன்னு சொல்லிட்டு, அத எடுத்து பார்த்து திரும்பி பார்த்தா அது ரூ. 20 காயின். ரூ. 20க்கு எப்ப காயின் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர ஆச்சரியமா நான் பார்க்குறேன். ஏதோ ஏலியன்ல இருந்து வந்த மாரி. யாராச்சும் என்ன பார்த்துருந்தாங்கன்னா, "இத்தன நாள் உள்ள இருந்துட்டு வந்தீங்களான்னு?" கேட்பாங்க. ரைட்? காயின் வந்து எத்தன நாள் ஆச்சு? எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கு இன்னும் தெரியாதா? அப்படின்னு. ஆமா எனக்கு தெரியாது. நான் நியூஸ் பேப்பர் பார்க்கறதில்ல. நான் வந்து நியூஸ் பார்க்கறதில்ல. எனக்கு அது தெரியல. நான் நியூஸ் பார்க்கறதில்ல, நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லங்கிறதுனால எல்லாத்தையுமே அப்படி பண்ணணும்னு நான் சொல்லல. ரைட்? ஐ அம் நாட் ரெக்கமெண்டிங் ஃபார் திஸ். பட் ஐ டோன்ட் வாண்ட் டூ சீ தட். ஏன்? பிகாஸ் நியூஸ் பேப்பர்ல இருக்க 99% நியூஸ் என்னோட கண்ட்ரோல்ல இல்ல. என்னோட கண்ட்ரோல்ல பெரும்பாலான மெஜாரிட்டி ஆஃப் நியூஸ் எனக்கு நெகட்டிவ்ல திங்க் பண்ற மாரி இருக்கு. என்னோட எனர்ஜிய ட்ரெயின் ஆக்குது. எனர்ஜிய ட்ரெயின் ஆகுது. ரொம்ப, 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 ரொம்ப ரேரான விஷயம் தான் யூஸ்ஃபுல்லா எனக்கு இருக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் சொல்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகே. நான் எல்லாத்தையும் அதே மாரி பார்க்க சொல்லல. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் நியூஸ் பார்க்கும்போது, நியூஸ் பேப்பர் படிக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த திங்ஸ் நெகட்டிவா இருந்துச்சு. எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல இல்லாததா இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப, ரொம்ப பெரிய நியூஸ், முக்கியமான நியூஸ்னா, ஏதாச்சும் வகையில ஏதாச்சும் வந்து தெரியும். அப்ப எனக்கு அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படின்னு நான் நினச்சுக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு தேவைப்படுற விஷயம் நான் போயிட்டு லேர்ன் பண்றதும் சரி, என்னோட பிசினஸ்ல அத இம்ப்ளிமெண்ட் பண்றதும் சரி, அத வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதும் சரி, என்னோட ஸ்வீட் ஸ்பாட்ட என்ஜாய் பண்றதுக்கு எனக்கு நேரம் எவ்வளவு 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு அதிகமா இன்னும் டபுளா இருந்தாலுமே எனக்கு அவ்வளோ இருக்கு நான் என்ஜாய் பண்றதுக்கு. அத விட்டுட்டு என்னோட கண்ட்ரோல் இல்லாம எனக்கு என்ஜாய் பண்ண தேவையில்லாத விஷயத்துல நான் இப்ப எதுக்காக போய் இது பண்ணணும்? அந்த ரூ. 20 காயின் வந்து ரூ. 20 அப்படி இருக்கான்னு பார்க்கும்போது, பக்கத்துல கொஞ்சம் நெறைய பேர் என்ன ஒரு மாரி பார்த்தாங்க. ரூ. 20 காயின் வந்ததே உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு. ஆமா தெரியாது. நான் அதெல்லாம் கூச்சமே பட மாட்டேன். ஆமாங்க எனக்கு தெரியாது. இப்ப தான் புதுசா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்படிலாம் பார்த்துட்டு, ஓகே இத நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரூ. 10 காயின் குடுத்துட்டேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூ. 20 காயின பார்க்குறேன். அது எப்ப வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் சொன்னாங்க. ஓகே. ஸோ ஒரு காலத்துல நான் கிரிக்கெட்காக உயிரவே விட்டேன் நான். பயங்கரமா எப்பவுமே சின்ன வயசுல கிரிக்கெட் கிரவுண்ட்ல தான் என்ன பார்க்கவே முடியும். ரைட். ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஐ அம் எ கீப்பர் இன் தட் என்னோட டீம்ல அண்ட் ஸ்கூல் டீம்ல நான் கேப்டனா தான் இருந்திருக்கேன். அண்ட் அந்த அளவுக்கு வெறியா இருந்தேன். ரீசென்ட்டா கொஞ்சம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கிரிக்கெட்னு பயங்கர சீசன். ஏன்னா நான் வந்து Facebook ஆட ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால, எதனால Facebook இதெல்லாம் டவுன் ஆகுது அப்படின்லாம் பார்க்கும்போது, கிரிக்கெட் சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஓகே ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஐபிஎல்னா சம்மர்ல தானே வரும். அ ஐபிஎல் அதுக்குள்ள வந்துருச்சா? அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு தான் எனக்கு தெரியும் அது ஐபிஎல் இல்ல. அது வந்து வேர்ல்டு கப் கிரிக்கெட். வேர்ல்டு கப் கிரிக்கெட் நடக்குதுங்கிறது கூட எனக்கு தெரியலையா? அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டேன். சரி ஒரு காலத்தில எப்படி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். வேர்ல்டு கப் கிரிக்கெட்ட போயிட்டு நான் ஐபிஎல்னு நினைச்சுட்டு இருந்தேனே! அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஐம் சோ ஹேப்பி. வேர்ல்டு கப் கிரிக்கெட் நடக்கிறதே எனக்கு தெரியலங்கிற அளவுக்கு ஓகே. நான் வந்து என்னோட பிசினஸ்ல நான் வந்து வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அப்ப எனக்கு தோணுச்சு. நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. கிரிக்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. ரைட்? அண்ட் தட் இஸ் த வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். இந்த ஸ்வீட் ஸ்பாட் அப்படிங்கிறது ஓகே. கிரிக்கெட் பத்தி பேசுறதுனால ஓகே. சில பாயிண்ட்ஸ் நான் சொல்ல வந்தேன். பட் ஐ கேன் மூவ் இட் லேட்டர். ஓகே. So that is the very, very important of the sweet spot. அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை என்ஜாய் பண்றது. ஸோ வி ஹாவ் டு என்ஜாய் அவர் ஸ்வீட் ஸ்பாட். பிகாஸ் ஸ்வீட் ஸ்பாட்டை பார்த்தோம்னா, ஸ்வீட் ஸ்பாட்டை கம்பேர் பண்றோம் அப்படின்னா, மத்த எதுவுமே அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ற விஷயமா இருக்காது. அதனால தான் தட் இஸ் த ஸ்வீட் ஸ்பாட். அப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம்க்கு நம்ம பெட்டரான சொல்யூஷன் அப்படின்னு நம்ம போம்போது, ஆ நம்ம இந்த 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 உலகமே நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒவ்வொரு
பிஸ்னஸ் அப்படின்னாவே ஒரு ப்ராப்ளமை நம்ம ப்ராடக்ட்டோ அல்லது சர்வீஸோ நம்ம வி ஆர் கிரியேட்டிங் சம் கிரேட்டர் இம்பேக்ட். இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குறோம் ஒவ்வொருத்தரும். அது எவ்வளோ டீப்பாக நம்ம உருவாக்குறோங்கிறது தான் நம்ம மிகப்பெரிய ஒரு கருவியாக நம்ம மாறுவோம். ஜஸ்ட் மேலோட்டமாக பண்ணிட்டு போகிறது எல்லாருமே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு கருவியாக நான் மாறிட்டு இருக்கேன்னு நம்ம நினைக்கும் போது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது பிஸ்னஸ் அப்படின்னாவே ஒரு ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை எவ்வளோ அழகாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதுக்கு அதிகமான டைமை நம்ம கொடுக்க கொடுக்க நம்ம ஒரு சிறந்த கருவியாக மாறுவோங்கிறது தான் முக்கியம். ரைட். பணம் சம்பாதிக்க 2 டைப் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள் தான் இருக்காங்க. ஒன்று சம்பாதிக்கிறதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இன்னொன்று ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக சம்பாதிக்கிறாங்க. ஐம் ரிப்பீட்டிங். ஓகே. ஸோ 2 டைப் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் சம்பாதிக்கிறதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ரொம்ப வெகு சிலரான மக்கள் தான் அவங்க ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக எவ்வளோ நல்லா சால்வ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. The first category of people are mediocres. Second category of people are fortuners. பணம் சம்பாதிக்கிறதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறவங்க மீடியாக்கர்ஸ். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக பணம் சம்பாதிக்கிறவங்க ஃபார்ச்சூனர்ஸ். ஸோ எத்தனை பேர்த்துக்கு இது பல்பான் டைப் பிஓ இந்த chat box? So and you please type BO in the chat box if your bulb is on. Thank you. ஸோ ஒன் ப்ராப்ளம் டு சால்வ். அது ஏன்னா ஒரே ஒரு பிரச்சனைக்கு நம்ம பெட்டரான சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா 10 தடவை பிறந்து வந்தாலும் 50 தடவை பிறந்து வந்தாலும் அதுவே விஷயத்தை ஒவ்வொரு தடவையும் பண்ணாலும் நமக்கு வந்து நிறையா என்ன சொல்லுது இன்னும் டீப்பாக இன்னும் நிறையா பண்ணுறதுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது 1000 விஷயத்தை எடுத்து நம்ம பண்ணுறதுங்கிறது நாட் த குட் ஐடியா. ஓகே. ஸோ 1000 வருஷம் நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க. we don't have 1000 years to live. அதனால ஒரே ஒரு பிரச்சனைக்கு நம்ம சால்வ் பண்ணால் போதும். நமக்கு மக்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை பெட்டராக சால்வ் பண்ணால் உங்ககிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுற அளவுக்கு மக்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஓகே. உங்ககிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுற அளவுக்கு உண்டான விஷயங்களை கொடுக்கறதுக்கு மக்கள் தயாராக இருப்பாங்க. ஸோ ஸ்வீட் ஸ்பாட். வாட் டு மீன் பை ஸ்வீட் ஸ்பாட்? ஃபைண்ட் யுவர் பெஸ்ட் வெர்ஷன் த்ரூ கிளாரத்தான். கிளாரத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். ஒருவேளை இன்னும் கிளாரத்தானை முடிக்காதவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் மிஸ் கிளாரத்தான். உங்களோட கோர்ஸில் கிளாரத்தான் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் அ 5 days ப்ரோக்ராம். உங்களோட ஸ்வீட் ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு, வெறும் 5 நாளைக்கு உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியலைன்னா த ஃபார்ச்சூனர் லைஃப் ஸ்டைல் இஸ் நாட் ஃபார் யூ. எனக்கு அந்த ஃபார்ச்சூன் லைஃப் ஸ்டைல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம். அதாவது இந்த ஒர்க் ஷாப்பை அட்டன் பண்ணல, இந்த ஒர்க் ஷாப்பே தெரியாது, அதனால நான் எதுவும் பண்ணலை அப்படின்னா ஓகே. அவேர்னஸ் இல்லாதனால ஒரு விஷயத்த பண்ணலைன்னா ஓகே. இட்ஸ் அ குட் ரீசன், குட் எக்ஸ்கியூஸ். ஆனால் அவேர்னஸ் இருந்தும் உங்கள்கிட்ட அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் கையில் இருந்தும், உதாரணத்துக்கு ஒரு வியாதி இருக்குன்னா அந்த வியாதிக்கு உண்டான மருந்தை கையில் வச்சுக்கிட்டே வியாதியோட அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஏன்ப்பா வியாதியோட இதுதான் கையில் இருக்குல்ல, மருந்து இருக்குல்ல, ஏன்ப்பா அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? பிகாஸ் அந்த மருந்து வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபார்முலா வச்சு இந்த மருந்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து எனக்கு கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி இருக்கு. கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி இருக்கு. ஜாலியாக ஏதாச்சும் எனக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே. பட் என்னவே பண்ண சொல்லி பண்ணுறாங்க. காஃபி போட்டு கொடுப்பாங்க. ஆனால் ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து பால் தனியாக, சக்கரை தனியாக, டிகாஷன் தனியாக வச்சுருவாங்க. கலந்து குடிச்சுக்கணும். ரைட். கவுண்டமணி ஒரு மூவியில் சொல்லுவார், அப்போது சோறு கேட்டால் அரிசி தனியாக அந்த பருப்பு தனியாக வச்சுருங்க, நாங்கள் பொங்கி தின்னுக்கணுமா அப்படின்னு கேட்பார் இல்லையா? ரைட். ஸோ அந்த மாதிரி
ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் வச்சாச்சு. உங்களுக்கு தகுந்த ரேஷியோவில் அது நீங்கள் போட்டு பண்ணுங்கிற ஃபார்முலா ரெசிபி கொடுத்தாச்சு. அதை நான் பண்ணுறதுக்கு 5 நாள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த டிஷ் இஸ் நாட் ஃபார் யூ. தட்ஸ் இட். ரைட்? ஆனால் ஒரு காலத்தில் என்னைக்காச்சும் ஒரு நாள் வேற வழியே இல்லை, இதுதான் ஒரே வழின்னு ஒரு ஒரு டைம் தெரியும். அப்போ திரும்பவும் வந்து எடுப்பாங்க. இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற அத்தனை பேருமே, கிளாரத்தான் முடிக்காத அத்தனை பேருமே கிளாரத்தானை 100% பண்ணுவாங்க. எப்போ? ஒன்ஸ் அந்த வியாதி முத்துனதுக்கப்புறம், அந்த மருந்து தான் ஒரே வழின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தே வில் கம் அண்ட் கெட் இட். ஸோ சிலர் மட்டும் வியாதி வராமல் இருக்கிறதுக்கு அல்லது இப்போ இருக்கிற கொஞ்சம் வியாதியை ரெடி பண்ணுறதுக்கு கிளாரத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்குவாங்க. அண்ட் இஃப் யூ ஆர் நாட் yet completed the கிளாரத்தான், do that. Okay? High priority works. 80-20 பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, மிக முக்கியமான 20% ஆஃப் விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணால் போதும், 80% ஆஃப் விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்போ 20% முக்கியமான விஷயங்கள் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நாம keyan.in/khm கேஎன்ஸ் ஹைரார்கி மாடல் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராமை போய் நீங்க அட்டன் பண்ணலாம். 21 நிமிஷம் கைடட் இம்ப்ளிமெண்டேஷன். 21 minutes கைடட் இம்ப்ளிமெண்டேஷன். உங்களோட மிக முக்கியமான ஒரு வாரத்துக்கு உண்டான, வாரத்துக்கு ஒருக்கா இதை பண்ணணும். வாரத்துக்கு ஒருக்கா ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கைடட் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுனா அடுத்த வாரம் நம்ம என்னென்ன பண்ணணும், அதில் மிக முக்கியமான 3 விஷயங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த 3 விஷயங்களை ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணாவே அடுத்தடுத்த லெவலில் நம்ம சீக்கிரமாக, ரைட்? ஸ்வீட் ஸ்பாட் ஐடென்டிஃபிகேஷனை கிளாரத்தான் நம்ம பண்ணது மட்டும் இல்லாமல் keyan.in/ss இதில் போகணுன்னா The Strangest Secret அப்படிங்கிற ப்ரோக்ராம் இருக்கும். இதை டெய்லியும் நாம் கேட்டோம்னா தட் வில் கம்ப்ளீட்லி சேஞ்ச் யுவர். ஓகே, இதை கேட்கறதுக்கு பதிலாக வாட் ஐ கேன் கிவ் யூ இஸ் MR. This is daily morning rituals 5 to 6 AM. நம்ம கம்யூனிட்டியில் 5 to 6 AM காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் டெய்லியும் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. யாருக்கு தெரியாது டைப் NO இந்த chat box. இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் கேன் யூ டைப் NO இந்த chat box. ஸோ இது வந்து லைவ் லைக் ப்ரோக்ராம். இது லைவ் ப்ரோக்ராம் இல்லை, இட்ஸ் லைவ் லைக் ப்ரோக்ராம். ஓகே, லைவ் லைக் ப்ரோக்ராம். அந்த லைவ் லைக் ப்ரோக்ராமை காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் பண்ணணும். இது இந்த எவ்ரிடே இருக்கக்கூடிய லைவ் லைக் ப்ரோக்ராம், லைவ் மாதிரியே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம், ரெக்கார்டட் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ keyan.in/mrன்னு டைப் பண்ணிங்கன்னா இட் இஸ் மார்னிங் ரிச்சுவல்ஸ். இதுக்கு போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அட்டன் பண்ணலாம். ஸோ தட் அதுலேயே ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட்டும் வந்துடும். 5 மணிலேருந்து 5:40 வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட்டோடும், அதுக்கப்புறம் சில ஆக்டிவிட்டீஸ் 5:40லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி வரைக்கும் சில கைடட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மார்னிங் ரிச்சுவல்ஸ் இருக்கும். அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, அட்டன் பண்ணோன்னா நம்மளோட ஸ்வீட் ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதில் டீப்பாக போகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
Okay, let me add one. Okay, so this is very important point. And the thing, gold card. எவ்ரிடே கோல்ட் கார்டை வந்து விஷுவலைஸ் பண்ணணும். காலையில் எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கோல்ட் கார்டை விஷுவலைஸ் பண்ணணும். அது என்ன சார் கோல்ட் கார்டு? கோல்ட் கார்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது எப்படி சார் எழுதுறது? அது எப்படி எழுதுறதுன்னா, அந்த ஸ்வீட் ஸ்பாட்டர் ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்கணும். அது எப்படி சார் ஃபில் பண்ணுறது? அதுக்கு கிளாரத்தான் அட்டன் பண்ணணும். அது எங்கே சார் இருக்குது? அது வந்து உங்களுக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு. கிளாரத்தான் அட்டன் பண்ணும்போது 5 நாள் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு டேவோட ஃபஸ்ட்டு வீடியோலேயே உங்களுக்கு கீழே ஒரு ஃபார்ம் இருக்கும். 10 10 கொஸ்டின்ஸோட ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அதை கையில் நீங்கள் ஃபில் பண்ணணும். பென்சில் வச்சுக்கிட்டு ஃபில் பண்ணணும். ஏன் பென்சில் வச்சுக்கிட்டு அதை அழிச்சழிச்சு எழுதலாம்? ஏன் அழிச்சழிச்சு எழுதணும்? பிகாஸ் மிக முக்கியமான விஷயமே ப்ரிசிஷன் இன் வேர்ட்ஸ். ஒவ்வொரு வேர்டும் எனர்ஜியோட இதை வந்து எய்தர் இன்க்ரீஸ் பண்ணும் அல்லது டிக்ரீஸ் பண்ணும். அந்தளவுக்கு வேல்யூ உள்ளது ஒவ்வொரு வேர்டும். ஸோ நீங்கள் விஷன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி ஸ்வீட் ஸ்பாட் எதுன்னு கண்டுபிடிப்பீங்க. அதில் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கண்டுபிடிப்பீங்க. அதில் மிஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு கோல் கார்டு எழுதுவீங்க இல்லையா? அந்த கோலுக்கு வந்து ஒரு கார்டில் அந்த கோலை அங்கே என்ன எழுதுறீங்களோ அதை ஒரு கார்டில் எழுதி அந்த கார்டை நீங்கள் வந்து எவ்ரிடே விஷுவலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, காலையில் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை, ரைட்? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பெட். பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, பெட்லேருந்து எந்திரிச்சதுக்கப்புறம் விஷுவலைஸ் பண்ணுனா அது சீக்கிரமாக நடக்கும். எனக்கு நடக்க வேண்டியது எனக்கு நடக்க மாட்டேங்குது சார், நடக்க மாட்டேங்குது சார், நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு புலம்புனா லைஃப் டைம்லேயே புலம்பிகிட்டே இருக்கணும். சரி சார், எப்படி சார் நடக்கிறது அப்படின்னா, எனக்கு என்ன வேணுங்கிறது கிளியராக இருக்கணும். என்ன வேணுங்கிறது கிளியராக இருக்கிறதுக்கு தான் கிளாரத்தான். சரி, கிளியர் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? அதை விஷுவலைஸ் பண்ணணும். விஷுவலைஸ் பண்ணணும். விஷுவலைஸ் பண்ணால் நடக்குமா? அது நடந்துடாது. அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு தான் இந்த விஷுவலைஸ் பண்ணதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேங்கிறதுக்கு இந்த கைடட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. கைடட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் மட்டும் இருந்தால் போதுமா? அது வாரத்துக்கு ஒருக்கா எழுதுறதாச்சு. அப்போது ஒவ்வொரு நாளும் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு வேணுமா? ஒவ்வொரு நாள் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வெளியிருந்து மோட்டிவேஷன் வாங்கினா அது பேட்டரியில் சார்ஜ் இறங்குற மாதிரி இறங்கிடும். அப்போ என்ன பண்ணணும்? இன்டர்னல் மோட்டிவேஷன் வேணும். இன்டர்னல் மோட்டிவேஷன் என்ன வேணும்? அதுக்கு தான் மார்னிங் ரிச்சுவல்ஸ், ரைட்? ப்ரைஸ் டு பே. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கிளியராக நம்ம எடுத்துக்கிட்டு அதற்குண்டான விலையை நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். விலை அப்படிங்கிறது எப்பவுமே பணம் மட்டுமே கிடையாது. டைம், மணி, வேல்யூ அண்ட் எனர்ஜி. டைம், மணி, வேல்யூ அண்ட் எனர்ஜி. ப்ரைஸ் டு பே டைம், மணி, வேல்யூ அண்ட் எனர்ஜி. இதை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது we will become what we want to become. The real success is becoming what we want to become. ரியல் சக்ஸஸ் அப்படிங்கிறது காசு பணம் அதிகமாக சேர்க்கறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாதத்துக்கு 1,00,000 ப்ராஃபிட்டாக நம்ம என் பண்ணால் நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் வரும். என்ன லைஃப் ஸ்டைல்? இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு நார்மலான லைஃப்பை நார்மலாக பெட்டராக வாழணும் அப்படின்னா குறைஞ்சது 1,00,000 ஒரு மாதத்துக்கு வேணும். எல்லா செலவும் போக வீட்டுக்கு, அதாவது பிஸ்னஸில் எல்லா செலவும் போக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு குறைஞ்சது 1,00,000 வேணும். அது வந்து நார்மலாக மாறிடுச்சு. 1,00,000 கம்மியாக யாராவது சம்பாதிச்சாங்கன்னா அவங்க கம்மியான சம்பளம் அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. அப்போது ஒரு நார்மலான சம்பளம்னு இப்போ எவ்வளோ இருக்குன்னா, 2003 நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணும்போது நார்மலான ஒரு சம்பளம் 4,000 இருந்துச்சு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், வெளியே வரும்போது 4,000 இருந்துச்சு. 2003 நான் முடிச்சு வெளியும்போது 4,000. 2005 அதே வந்து 8,000 தான் நார்மலாக மாறிச்சு, ரைட்? அந்த 2007 வரும்போது எவ்வளோ 8,000 கிட்டத்தட்ட 20,000 நார்மலாக மாறிச்சு. அப்புறம் 2010 போது 40,000 நார்மல் ஆயிடுச்சு. 40,000 கம்மியாக சம்பாதிச்சா கம்மியான காஸ்ட்னு சொன்னாங்க, கம்மியான சம்பளம்னு சொன்னாங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் 1,00,000 கம்மியாக இருந்தால் கம்மின்னு சொல்கிறாங்க பொதுவாக. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்ல, ஒவ்வொருத்தருக்கும் மாறலாம், ரைட்? இப்போ நான் பார்க்குற விதத்தில் சொல்கிறேன். 1,00,000 கம்மியாக இருந்துச்சுன்னா அது கம்மின்னு சொல்கிறாங்க, ரைட்? ஃப்யூச்சரில் எவ்வளோ இருக்கும்? இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால்
ரூ. 1,00,000 சம்பாதிச்சா ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. அதுவே 3,00,000 வந்தா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ரூ. 3,00,000 எல்லா செலவும் போக ரூ. 3,00,000 வீட்டுக்கு எடுத்துட்டு வர சம்பளமா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் நல்லா வாழலாம். அதுவே 5,00,000 இருந்துச்சுன்னா, ராஜா மாரி வாழலாம். ஒரு மாசத்துக்கு ரூ. 5,00,000 வீட்டுக்கு எடுத்துட்டு வர மாரி இருந்துச்சுன்னா, ராஜா மாரி வாழலாம். ரூ. 3,00,000 இருந்தா பொறாமப்படுற மாரி வாழலாம். மத்தவங்க எல்லாரும் நம்மள பார்த்து பொறாமப்படுற மாரி வாழலாம். 5,00,000 இருந்துச்சுன்னா, ராஜா மாரி வாழலாம். 5ங்கிறது 10,00,000 மாறுச்சுன்னா, அதுக்கு தகுந்த மாரி உண்டான லைஃப் ஸ்டைல். 10ங்கிறது 20ஆ மாறுச்சுன்னா, 20ஆ மாறுச்சுன்னா, ஓகே. இன்னும் பெட்டரான லைஃப் ஸ்டைல் வரும். அதுதான் அல்டிமேட். ரூ. 20,00,000 மேல போச்சுன்னா, ஒரு மாசத்துக்கு ரூ. 20,00,000 சம்பளம். ரூ. 20,00,000 மேல போச்சுன்னா, சேச்சுரேட் ஆயிரும். ரூ. 20,00,000 மேல போச்சுன்னா, அது எப்படி செலவு பண்ணே தெரியாது. மேபி சிலருக்கு நெகட்டிவா போலாம். சிலருக்கு வந்து அது எப்படி செலவு பண்ண தெரியாது. எல்லாமே அக்குமுலேட் ஆகி ஒரு இடத்துல போயிட்டுருக்கும். ஏன்னா, நமக்கு வந்து பணம் பெரிய விஷயமாவே தெரியாது. பணம் எப்ப பெரிய விஷயமா தெரியும்? எப்போ வந்து ரூ. 5,00,000 கீழ இருக்கோ, அப்போ வந்து பணம் பெரிய விஷயமா தெரியும். ரூ. 5,00,000 மேல போச்சுன்னா, பணம்லாம் பெரிய விஷயமா தெரியாம போகலாம். அடுத்த லெவல் ஆஃப் பெரிய கேம் விளையாட்டு, பெரிய பெரிய இதுக்கு தகுந்த மாரி போலாம். ரைட்? நான் சொல்றது நார்மலான லைஃப் வாழ்றதுக்கு. பொலிட்டீஷியன் அல்லது பெரிய ஒரு சாம்ராஜ்யத்த உருவாக்க அந்த பெரிய அந்த இதெல்லாம் பண்றாங்க இல்லையா? அவங்கள மாரி உண்டான பீப்பிள் எவ்வளோ இருந்தாலும் பத்தாது. பட் நார்மலான ஒரு பீப்பிளுக்கு வந்து ரூ. 20,00,000 மேல போச்சுன்னா, தே ஆர் சேச்சுரேட்டட். ரைட்? பட் அவ்வளோதான் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா, இன்னும் நெறையா ஏர்ன் பண்ண முடியும். இன்னும் நெறைய ஏர்ன் பண்ணி நான் என்னதான் சார் பண்றது? ரூ. 5,00,000 வந்தாவே போதும் சார் இவ்வளோன்னா ஆயிடுச்சு. அப்டின்னா, அது நம்ம கம்யூனிட்டி பொறுத்தவரைக்கும் அது ஒரு பாவகரமான செயல். ரைட்? ஒரு பணம், பணத்துக்காக தான் நம்ம பண்றோம் அப்டின்னா, நமக்கு தேவையான பணம் வந்ததுக்கப்புறம், என்னோட பொட்டன்ஷியல நானே குறைச்சுக்கிறேன். என்னால இன்னும் எவ்வளவோ பண்ண முடியும். பட் எதுக்காக நான் பண்ணணும்? அத நான் குறைச்சுக்கிறேன். இவ்வளோ பண்ணா போதும் தானே! அப்படின்னு சில பேர் சேச்சுரேட் ஆவாங்க இல்லையா? அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன பொறுத்தவரைக்கும் அது பாவகரமான செயல். ஏன்? பிகாஸ் இவ்வளவு பெரிய திறமையும், இவ்வளவு பெரிய சூழலும், இவ்வளோ பெரிய ஒரு கருவியா உங்கள மாத்துனது, உங்களோட ஃபேமிலி பெட்டர் ஆக்குறதுக்காக மட்டும் இல்ல. ஒரு ஹையர் பர்ப்பஸ்க்காக. இந்த ஹையர் பர்ப்பஸ்க்காக நாம வந்து ஒர்க் பண்ணும்போது, அ நாட் ஒர்க். நம்மளோட பிசினஸ அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும்போது, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு மாற்றத்த இந்த சமுதாயத்துல உருவாக்கும். அவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்த உருவாக்குறதுக்கு ஒரு கருவியா நாம இருக்கிற இடத்துல, அதெல்லாம் நம்ம கடமைய பண்ணாம, நாம போயிட்டு நமக்கு மட்டுமே அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இந்த பகவத்கீதா அதனால தான் எழுதுனாங்க போல. டேய் அர்ஜுனன் வந்து கலங்கி நிக்கிறாரு. எனக்கு எதிர்த்தாப்புல என்ன வளர்த்த பீஷ்மர் இருக்காரு. என்னோட தம்பிகள்லாம் அங்க இருக்காங்க. அண்ட் என் கூட சின்ன வயசுல விளையாண்டவங்கலாம் அங்க இருக்காங்க. எவ்வளோ மிக முக்கியமா என்னோட குரு எனக்கு சொல்லிக் குடுத்த குரு எனக்கு தெய்வம் மாரி அவரெல்லாம் எதிர்த்தாப்புல இருக்காங்க. இவங்கள எல்லாத்தையும் நான் எதிர்த்து எப்படி நான் சண்டை போடுறது அப்படின்னு சொல்லி தலைய தொங்க போட்டு அப்படியே என்ன சொல்றது? ஒரு ஒரு வலு இழந்து அப்படியே இருக்கும்போது, ஆ கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு? "நீ ஒண்ணும் டேய் நீ வந்து இப்படி நெனச்சா அது உன்னோட முட்டாள்தனம்." அது பாலிஷ்டா சொல்லலாம். பட் ஸ்ட்ராங்கா சொல்லப்போனா என்னது? அது உன்னோட முட்டாள்தனம்ப்பா. எது நல்லது, எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா? ரைட்? நான் ஏன் உனக்கு வந்து ஒரு டிரைவரா உட்காந்துட்டு உன்ன கூட்டிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதா? உன்ன நான் ஒரு கருவியா தான் பயன்படுத்துறேன். நீ ஒரு கருவி. நல்லது நடந்தாலும், கெட்டது நடந்தாலும் என்னால தான். நீ ஒரு கருவி. நீ வந்து நல்ல கருவிங்கிறனால தான் உன்ன நான் எடுத்தேன். எக்கச்சக்கமான பீப்பிள்லாம் இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு உன்ன ஒரு கருவியா எடுத்திருக்கேன். பண்றது நானு. ஓகே? கருவியோட சி அம்பு நான் எங்க விட்டனோ, அங்க போயி அவன கொல்றது தான் வேல. விட்றது நானு. வெறும் அம்பு தான் நீ. ரைட்? நீ ஒரு கருவி. உன்னோட கடமைய செய். அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நெகட்டிவ் பார்ட்ல அவரோட கடமைய செய்யுன்னு சொன்னா, இந்த பக்கம் பாசிட்டிவ் பார்ட்ல நான் நெறைய காசு வந்துருச்சு. இப்ப போதும் அப்படின்னா, நோ. இந்த உலகத்துக்கு எத நம்ம பண்ணணும்னு நெனைக்கிறதோ, அந்த யூனிவர்ஸ் பண்ணுது. அதற்கு நம்ம ஒரு கருவி. அந்த வேலைய நம்ம செஞ்சுட்டு போறது தான் நம்மளோட வேல. ரைட்? நம்ம வந்த வேல முடிஞ்சு, நம்ம கெளம்பிருவோம். அந்த வந்த வேலைய சிறப்பா பண்ணிட்டு போனா, சந்தோஷமா கெளம்புவோம். தட்ஸ் இட். ரைட்? அதுக்கு பதிலா என்னோட கடமைய நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அது பாவகரமான செயல் தானே. ரைட்? தப்பான செயல் ஈவன் தண்டனைக்குரிய செயலாவும் நான் சொல்றேன். ஓகே. ஸோ
எஸ், எத்தனை பேத்துக்கு இட்ஸ் கான் டீப்? டைப் GD in the chat box. If it is gone deep, type GD in the chat box. Yes. Thank you so much. எது எந்தெந்த டைமில் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது யூனிவர்ஸுக்கு தெரியும். என்னால் தான் இது நடக்குதுன்னு எப்போ வந்து நம்ம நினைக்கிறோமோ அப்போ தான் அதற்குண்டான துன்பமும் அதற்குண்டான இன்பமும் வருதுன்னு சொல்கிறாங்க. ரைட்? இன்பம் வர நேரத்தில் இன்பம் படுறதும் துன்பம் வர நேரத்தில் துன்பப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னா அது மனித இயல்பு. ஆனால் அந்த டைமில் நம்ம அப்படி தான் பண்ணி ஆகணும். ஆனால் டீப்பாக நம்ம யோசிக்கும் போது என்ன புரியும்? நம்ம வந்து நம்மளோட கடமை செய்ய வர்றோம், அவ்வளோதான். ரைட்? லெட் அஸ் டூ தட் அண்ட் மற்றதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவோம். ஓகே, இந்த யூனிவர்ஸ் பார்த்துக்கும், பிரபஞ்சம் பார்த்துக்கும். மேனேஜ் ஃபினான்ஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற தகுதி. ஓகே, நான் இனிமேல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இந்த பாயிண்ட்டை சொல்ல வரேன். பிகாஸ் நான் பாலிஷ்டாக பேசி இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பேசி இந்த இடத்துல அப்படியெல்லாம் பேச விரும்பலை. ஏன்னா காரியம் நடக்கணும், ரிசல்ட் கிடைக்கணும். காரியம் நடக்கணும், ரிசல்ட் நடக்கணும்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயத்த ஸ்ட்ராங்காக சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ரைட்? ஒரு தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னா, ஒரு குழந்தை தப்பு செஞ்சுட்டா ஒரு அம்மாவுக்கு குழந்தைன்னா அப்படி தான் செய்யும், இந்த வயசில் நம்ம பண்ணாத குறும்பா அப்படின்னு சொல்லி அறிவுபூர்வமாக யோசிப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை மேலே அந்த அம்மாவுக்கு ஒரு கோவமே வந்திருக்காது. ஆனாலும் கோவத்துண்டான மைண்ட் செட்டை வச்சு, கோவத்துக்கு உண்டான ஒரு முகபாவத்தை வச்சுக்கிட்டு அதற்குண்டான வேர்ட்ஸை வச்சு குழந்தைய திட்டுவாங்க. ஏன்? அடுத்த தடவை அந்த தவறை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. ரைட்? அது கோபமே இல்லாமல் கூட அம்மாக்கள் கோவப்படுவாங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ சில விஷயங்களை எப்படி பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும். அப்போ தான் ஸ்ட்ராங்கான சில விதத்துக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேண்டில் இருக்குது, குழந்தை வந்து தீயில புதுசாக அந்த ஏதோ வெளிச்சம் லைட்டுன்னு நினச்சிட்டு அது பொம்மைன்னு நினச்சி தொட போகுது. அந்த இடத்துல போய் குழந்தைகிட்ட போய், கண்ணா இது வந்து நெருப்பு, தொட்டா அது புண்ணாகும், வலிக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டு இருந்தா அந்த குழந்தைக்கு வந்து அப்போ வந்து ஏற்றுக்காது. அடுத்த தடவை திரும்பவும் அது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது குழந்தை ஒருவேளை தொடப்போனா அம்மா என்ன பண்ணணும்? கோவம் இல்லாட்டியும் அந்த இடத்துல கோவம் அதிகமாக கொண்டு வந்து திட்டணும். முடிஞ்சா கையில் ஒரு அடி வைக்கணும், இதை வந்து தொடக்கூடாது. ஏன்? தொட்டால் அதோட விளைவு பெருசாக இருக்கும். ஸோ சில விஷயங்களை ஸ்ட்ராங்காக தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஐ எம் ஜஸ்டிஃபைங் என்ன பண்ணுறணும். ஓகே, சில விஷயத்த ஸ்ட்ராங்காக தான் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஃபினான்ஸை யார் சீரியஸாக எடுத்து அதை ஒர்க் பண்ணலையோ அவர்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்னும் தகுதி வளர்த்துக்கலன்னு அர்த்தம், அல்லது தகுதியை வளர்த்துக்க விரும்பலைன்னு கூட அர்த்தம். பிஸ்னஸ் பண்ணுற தகுதி யாருக்கு இருக்குன்னா, ஃபினான்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு துணிச்சல் இருக்கிறவங்க, ஃபினான்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விருப்பம் இருக்கோ இல்லையோ அதை கேட்க. இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது இல்லைங்கிறதுலாம் ஆப்ஷனே கிடையாது. சார் அதுதான் என் ஆஃபீஸில் அக்கௌண்டன்ட் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிறாங்களே அப்படின்னா, நீங்கள் உங்களோட பிஸ்னஸை உங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு, அந்த கண்ட்ரோலில் எடுத்து எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும்போது உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தரை பண்ண வைக்கலாமே வெளியே, அந்த அக்கௌண்ட்ஸு அந்த ஃபினான்ஸை பார்க்குறக்கு எனக்கு பயமாக இருக்குது, அல்லது எனக்கு அது பார்க்குறக்கு பிடிக்கல, பார்க்குறக்கு வெறுப்பாக இருக்குது, ஏன்னா நான் நினச்ச நம்பர் அங்கே இல்லை, எல்லாமே பத்தாத காசாக இருக்குது, நிறையா கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது, வர வேண்டிய காசு இல்லை, அதனால் அதை நான் பார்க்குறக்கே விரும்பலை அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகி மற்றவங்ககிட்ட கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரைட்? அது வந்து எது கூட கம்பேர் பண்ணலாம்? சும்மா இருக்கிறதுக்கும் பொறுமையாக இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு அந்த டைமுக்காக வெயிட் பண்ணால் அதுக்கு பேர் பொறுமை. என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால் சும்மா உட்காந்துன்னா அதுக்கு பேர் சும்மா இருக்குது. ரெண்டு பேருமே சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் பொறுமையாக இருக்காரு, ஒருத்தர் சும்மா இருக்காரு அப்படின்னா அதோட விளைவுகள் மாறும், அதோட இம்பேக்ட் வந்து மாறும். ரைட்? லாங் டேர்மில் அதோட இம்பேக்ட் வந்து மாறும். அதே மாதிரி எஸ்கேப் ஆகி ஓடுறது வேற, எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்காக ஒருத்தர்கிட்ட கொடுக்கறது வேற. என் கண்ட்ரோலில் இருக்குது, எனக்கு இதை விட ஹையர் பர்பஸ் இருக்குது, டெய்லி ரொட்டீனாக இதுதான் வருது, நான் பீரியாடிக்கலாக அதை நான் வந்து எந்தெந்த இடத்துலலாம் பார்த்தேன்னா எனக்கு ஃபுல் இது தெரிஞ்சிருமோ அந்த செக் பாயிண்ட்டை மட்டும் நான் பார்த்துக்குவேன். உள்ளே இருக்கிற மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் டெலிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஃபினான்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும். ஃபினான்ஸ் கண்ட்ரோலில் இருந்தால் பிஸ்னஸ் கண்ட்ரோல் இருக்கும். பிஸ்னஸ் கண்ட்ரோலில் இருந்தால் லைஃப் கண்ட்ரோலில் இருக்கும். லைஃப் கண்ட்ரோலில் இருந்தால் தான்
நமக்கு வீல் ஆஃப் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண முடியும். ஃபினான்ஸ் கண்ட்ரோல் பண்ணாதவங்க வீல் ஆஃப் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தகுதியை வளர்த்துக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் வேறு இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு வரேன். இன்னும் ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் சொல்ல முடியுமா சொல்லி. ரைட், அது திட்டுற மாதிரி இருந்து என்னை யாராச்சும் கோச்சிக்கிட்டா ஐ எம் ஓகே வித் தட். ஓகே, ஐ எம் ஓகே வித் தட். சார், நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு தெரியுமா, எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா, நீங்கள் என்னை பற்றி எப்படி இப்படி சொல்லலாம், அப்படி தான் சொல்லுவேன் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும். ஓகே, ஸோ பிகாஸ் என்னோட இன்டென்ஷன் யாரையும் இன்சல்ட் பண்ணுறதோ யாரையும் திட்டுறதோ கிடையாது. பிகாஸ் என்னோட இன்டென்ஷன் இஸ் ஒவ்வொருத்தரோட பிஸ்னஸும் கண்ட்ரோலில் வந்தால் தான் நாம் அது எங்கே கொண்டு போக முடியும்னு தெரியும். படகு நம்மளோட கண்ட்ரோலில் வந்தால் தான் நாம் என்ன டைரெக்ஷனில் போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியும். கண்ட்ரோல்குள்ளேயே வரலினா நம்ம டைரெக்ஷனுக்கு அது எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா. கஷ்டத்தை. ஸோ த ஃபார்ச்சுனர் என்விரான்மெண்ட், நம்மளை சுற்றி யார் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்கும். நம்ம யார் கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்கும். அப்படியே நீங்கள் சொன்னீங்க யார் கூட கம்பேர் பண்ணுறோமோ, கம்பேர் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட முன்னேற்றம் இருக்கும். சார், யார் கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னா, யார் கூடயும் கம்பேர் பண்ணுறதுங்கிறது வந்து கம்பேரிசனுக்கும் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறோம், ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோங்கிறது தான் நான் கம்பேர்னு சொல்கிறேனே ஒழிய, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைமுக்குள்ளே நான் ஸ்வீட் ஸ்பாட்டை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, என்னால் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னா கம்பேர் பண்ணலாம். அது தப்பான விஷயம். இந்த டைமுக்கு நானும் இவரும் ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே ஒரே டைமுக்குள்ளே தான் வந்தோம். இவர் அதுக்குள்ளே ஸ்வீட் ஸ்பாட்டர் அவார்டு வாங்கிட்டாரு, அதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணிட்டாரு, என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு கம்பேர் பண்ணால் அது நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும். ஓகே, முன்னேறதுக்கு உண்டான கம்பேரிஷனுக்கு பேர் இன்ஸ்பிரேஷன் அல்லது ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்கிறது. நம்ம வந்து பொறாமப்படுறது ஏங்கிறது எல்லாம் வந்து அதுக்கு பேர் வேற உண்டான கம்பேரிசன். கம்பேரிசன்ங்கிற வேர்டை நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அல்லது கம்பேரிசன்ங்கிற வேர்டே வேண்டாம், நம்ம வேணால் ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். ரெஃபரன்ஸுங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இன்ஸ்பிரேஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாரை நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறோமோ அவங்களோட ஆவரேஜ் தான் அது கரெக்டாக ஃப்ளோவில் வருது. ஸோ யாரோட ரெஃபரன்ஸை நாம் வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறோமோ அவங்களோட ஆவரேஜ் ஆஃப் மைண்ட் செட்டு தான், அவங்களோட ஆவரேஜ் ஆஃப் க்ரோத்து தான் நமக்கு வரும். நம்மளோட வேல்யூ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நாம் மைண்டில் வச்சுக்கலாம். அப்போது நாம் வந்து மிக உன்னதமான விஷயத்த உன்னதமாக ஏற்றுக்கிற மக்கள் நடுவில் இருந்தோன்னா நாம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சீக்கிரமாக விட்டுருவோம். உதாரணத்துக்கு ஜனவரியில் எத்தனையோ பேர் போயிட்டு சேரிட்டிக்கு டொனேஷன் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஜிம்முக்கு போய் டொனேஷன் கொடுப்பாங்க. ரைட், ஜிம்முக்கு அதுக்கு பேர் சேரிட்டி ஃபண்டு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் ஜிம்முக்கு போனோம்னா அவங்களுக்கு தெரியும், ஜிம்மில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கொடுத்தா 1 மாதத்துக்கு மேலே அவங்க நிறைய பேர்லாம் வரமாட்டாங்க. அதனால் காசை வாங்குறதுனா 3 மாதத்துக்கு வாங்க, 6 மாதத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல, ஆஃபராக போட்டு 6 மாதத்துக்கு இவ்வளவு, 1 வருஷத்துக்கு இவ்வளோன்னு அட்ராக்டிவான ப்ரைஸாக சொல்லி வாங்கிடுவாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியும் வந்தால் 4 நாள் தான் வருவாங்க, 1 வாரம் தான் வருவாங்க, அட்லீஸ்ட் வர காசு மிச்சம் அப்படின்னு சொல்லி தே வில் கெட் இன் டு ஆஃபர். பயங்கரமான ஆஃபரை கொடுத்து அதை வந்து 1 மாதத்துக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா பயங்கரமான காஸ்ட் அதிகம், கம்பேரிட்டிவ்லி ரொம்ப அதிகம்னு சொல்லிடுவாங்க. ரைட், அட்லீஸ்ட் மெம்பர்ஷிப்லனாச்சும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனுவல் மெம்பர்ஷிப் இத்தனை பேர், உள்ளே வரது கம்மியாக இருந்தாலும் நோட்லனாச்சும் இத்தனை பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓகே. அட்லீஸ்ட் அவங்க அதை வாடகை கட்ட வேண்டாம், கரண்ட் பில்லாம் கட்ட வேண்டாம், இந்த மாதிரி சேரிட்டி ஃபண்டை வாங்கினதான் உண்டு. ரைட், ஸோ நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டு அப்புறம் பண்ண மாட்டாங்க. நான் இன்னிலேருந்து புக்கு படிக்க ஆரம்பிப்பேன், 2 நாள் படிப்பாங்க நிறுத்திடுவாங்க. ஸோ இன்னிலேருந்து நான் நேரத்தில் எழுந்திரிக்கிறதுக்கு ஆரம்பிப்பேன், 2 நாள் பண்ணுவாங்க விட்டுருவாங்க. இன்னிலேருந்து என்ன சொல்லுவாங்க, நான் யோகா பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறேன், நான் வந்து நான் வாக்கிங் போகிறதுக்கு ஆரம்பிக்கிறேன், இன்னிலேருந்து நான் வந்து டயட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன், இன்னிலேருந்து நான் வந்து சுகரை யூஸ் பண்ண மாட்டேன். எத்தனையோ பேர் சொல்லி திரும்பவும் பேக் டு த இது வந்துடும். ஏன்? பிகாஸ் நம்மளோட வில் பவருக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் மதிப்பு. பிகாஸ் ஏன்னா நிறையா ஹைராக்கிஸ், நிறையா ப்ரியாரிட்டிஸ், நம்மளை சுற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம எடுத்து வச்சு இந்த வில் பவருக்கு வலு இழந்துகிட்டே இருக்குது. அப்போ அது என்ன சார் பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னா, அதை வலு இழக்காமல் வைக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். ஹெல்த்து பார்த்துட்டே இருக்கிற, ஹெல்த்தை பற்றி பேசிட்டே இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹெல்த்தி ஆயிடுவோம். நாம் அதை பண்ண வேண்டியதில்லை. இன்ஜினியரிங் காலேஜில் நான் போய் சேர்ந்தா போதும், 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்ஜினியராக தான் வெளியே வருவேன். ஏன்? உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த என்விரான்மெண்ட்டும் உங்களை இன்ஜினியராக மாற்றி வெளியே அனுப்பிச்சிடும்.
அதற்குண்டான ஒரு கரிக்குலம் இருக்கும். எல்லாருமே படிச்சுட்டு இருப்பாங்க. நம்மளும் படிச்சு முடிச்சிடலாம். ஒருவேளை இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கிற எல்லாத்தையுமே புக்கெல்லாம் குடுத்துட்டு, உங்களுக்கு லேப் பிராக்டிகலுக்கு மட்டும் நீங்க வந்துட்டு போய்க்கங்க. மத்த எல்லாத்தையும் நீங்க வீட்லயே படிச்சுக்கங்க. நீங்களே படிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னா, இவ்ளோ வயசாயிடுச்சு. இவ்ளோ வயசாச்சு. நீங்களே படிச்சுக்க மாட்டீங்களா? படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இன்னைக்கு நெறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல அவங்களே தான் படிச்சுக்குவாங்க. ஏன்? காலேஜ்ல உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கும்போது டீச்சர் சொல்லித்தர அந்த லெக்சர் சொல்லி தர்றது மண்டையிலே ஏறாது. சொல்லி தரும்போது அப்படியே கண்ணு சொக்கும். கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. கவனிக்காத விஷயத்துக்கு மட்டும் எப்படி எழுதி மார்க் வாங்குனாங்க? பிகாஸ் அவங்களே படிச்சுட்டாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் நீங்களே படிச்சுட்டீங்கன்னா, எல்லாத்தையும் நீங்களே படிச்சுக்க முடியும் தானே? அப்படிதான் படிச்சுட்டு இருக்கோம். எக்ஸாம்லாம் முடியும்போது எல்லா டேஸ் முடியும்போது எக்ஸாம் பக்கத்துல வந்துச்சுன்னா, லாஸ்ட் 20% ஆஃப் டைம்ல தான் எல்லாத்தையும் படிக்கிறேன். வாத்தியார் சொல்லிக் குடுத்து தான் படிக்கிறேன். நானா தான் படிக்கிறேன். எல்லாத்தையும் நானே தான் படிக்கிறேன். அப்ப எல்லாத்தையும் நீங்களே படிக்க முடியும்னா, அப்ப வீட்லயே உட்கார்ந்து நீங்களே படிச்சுக்கலாம்ல? முடியாதே. ஏன்? எல்லாத்தையும் என்னால படிக்க முடியும். ஆனா, என்விரான்மென்ட் இல்லையே. என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே இன்ஜினியர்ஸ் இல்லையே. நான் இன்ஜினியரிங்க்குள்ள இருப்பேன். அந்த இன்ஜினியரிங் கட்டடத்துக்குள்ள இருப்பேன். இன்ஜினியரிங் கட்டடம் என்னை சுத்தி இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாமே ஒரு என்ஜினியர்ங்கிற ஒரு வைப்ரேஷன கிரியேட் பண்ணுது. அந்த வைப்ரேஷன கிரியேட் பண்றதுனால, அவங்க அ நெனைச்சாலும் நெனைக்காட்டியும், பிடிச்சாலும் பிடிக்காட்டியும், தெரிஞ்சாலும் தெரியாட்டியும், அவங்க ஆட்டோமேட்டிக்கா இன்ஜினியரா மாறி வெளிய வந்துர்றாங்க. எப்படி மாறுறது தெரியுது? பிகாஸ் அந்த இன்ஜினியரிங் நாலேட்ஜ் இருக்கா இல்லையாங்கிறத எக்ஸாம்ல எழுதி பாஸ் ஆனதுனால தான் அவங்க இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் வாங்கி வெளிய வராங்க. அப்ப வெளிய வந்தா அவங்க படிச்சது ஓரளவுக்குனாச்சும் உள்ள போயிருக்குன்னு அர்த்தம். வீட்ல இருந்திருந்தா வந்திருக்காது. ஏன்? அட்மாஸ்பியர் எப்படி சொல்லலாம்? என்விரான்மென்ட்ன்னு சொல்லலாம். ஸோ பிசினஸ்ல அதனால தான் வி ஆர் கிரியேட்டிங் தி என்விரான்மென்ட் விச் இஸ் கால்ட் டைமண்ட் என்விரான்மென்ட். டைமண்ட் மெம்பர்ஷிப், டைமண்ட் என்விரான்மென்ட். அந்த என்விரான்மென்ட்க்கு உள்ள வரும்போது எல்லாமே சீரியஸான பீப்பிள். ஸோ சீரியஸ்னஸ் இன்கிரீஸ் பண்றதுக்காக அதோட டிக்கெட்ஸும் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதோட டிக்கெட்ஸ் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு மேஜர் ரீசன் இஸ் அவ்ளோ பே பண்ணி வரவங்க அவ்ளோ சீரியஸா இருப்பாங்க. அண்ட் அந்த உள்ள இருக்கிற விஷயத்த கன்டென்ட் எடுத்துக்குவாங்க. அவ்ளோ நான் பே பண்ணி வரேன்ல. அவ்வளோ விஷயம் நீங்க எனக்கு தரணும்லன்னு அவங்க என்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அவ்வளோ நம்ம வாங்குறோம்ல, அவ்வளோ அவங்களுக்கு தரணும்ல. அப்ப அவ்வளோ நான் இம்ப்ரூவ் பண்ணணும்ல அப்படின்னு என்னையும் அது டிரைவ் பண்ணும். அண்ட் ஐ அம் அதனால தான் இட் இஸ் அ டிரைவிங் ஃபேக்டர். நான் இன்னும் எனக்கு ஓடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கு. ஸோ டைமண்ட் மெம்பர்ஷிப்போட காஸ்ட்ட கம்மியா வச்சுட்டேன்னா, கம்மியா வச்சுட்டா அதுக்கு தகுந்த மாரி வருவாங்க. அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோக்கு தகுந்த மாரி நான் குடுத்துட்டேன்னா, நான் எப்படி அடுத்த லெவலுக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்? இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்னு என்ன? பிக்கமிங் வாட் ஐ வாண்ட் டூ பிகம். நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? தே வாண்ட் டூ எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் மீ. அப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றத விட 10 டைம்ஸ் நான் குடுக்க முடியறதுக்கு என்ன பண்ணணும்? ஐ வாண்ட் டூ வொர்க். ஸோ திஸ் இஸ் த ஒன்லி வே வி கேன் இம்ப்ரூவ் அவர் பிசினஸ். நம்மளே நம்மள கொண்டு போய் ஒரு சிக்கல்ல மாட்ட வச்சுக்கிட்டு, அந்த சிக்கல்ல இருந்து வெளிய வரும்போது மட்டுமே, நம்மளோட வலிமை அடுத்த லெவல்ல இருக்கும். அப்படிங்கிறது மிக, மிக முக்கியமான விஷயம். ஸோ தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர் ஆஃப் த ஃபார்ச்சுனர் என்விரான்மென்ட். என்விரான்மென்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் வில் பவர். நம்மளோட வில் பவர விட நம்மளோட என்விரான்மென்ட் நம்மள அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது மிக, மிக முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் திஸ் இஸ் த கோட் ஆஃப் எத்திக்ஸ் இன் அவர் கம்யூனிட்டி. எனிஒன் விஷ் டு லைக் டு ஷேர் சம்திங்? உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாருக்காச்சும் ஏதாச்சும் விஷயங்கள் ஷேர் பண்ண விரும்பலாம். எஸ். ஸோ ஃபார் நம்ம லேர்ன் பண்ண விஷயம். அண்ட் லெட் அஸ் கெட் இன்டு இன்னைக்கு உண்டான செஷன். இன்னைக்கு உண்டான மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்ககிட்ட ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, அண்ட் உங்ககிட்ட ஏதாச்சும் என்கிட்ட கேட்கறதுக்கு இருந்துச்சுன்னா, அல்லது கிளாரத்தான் பத்தி நீங்க சோ ஃபார் நீங்க கம்ப்ளீட் பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண விரும்புனா, அண்ட் கிளாரத்தான்ல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, அல்லது நீங்க பண்ணதுல ஏதாச்சும் வேலிடேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நவ் யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட். உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இங்க இருக்கிற அத்தனை பேர்த்துக்கிட்டயும் நான் பேச விரும்புறேன். அண்ட் என்கிட்ட நீங்க யாராச்சும் பேச விரும்புனா, யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட். உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கீழ ரைஸ் ஹேண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட ஹேண்ட் ரைஸ் வரும். சோ தட் வி கேன் டிஸ்கஸ். எஸ் மிஸ்டர் ஐயப்பன், நீங்க அன்மியூட் பண்ணலாம். யூ கேன் டாக். ஐயப்பன் இருக்கீங்களா? ஐயப்பா. ஓகே. ஹலோ.
எஸ் மிஸ்டர் ஐயப்பன். சார் இந்த 1-to-1 நான் எனக்கு வரல. அதுக்கு எந்த வாட்ஸ்அப் குரூப்ல போகணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு சரியான ஆன்சர் கிடைக்கல சார். உங்ககிட்ட ஆன்சர் ஆல்ரெடி பண்ணிட்டாங்களே, குரூப்லேயே பண்ணிட்டாங்களே. 6வது நாள் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க, அதில் குரூப் லிங்க் வரும்னு உங்களுக்கு அதில் பார்த்தனே, அதில் ரிப்ளை. இல்ல சார், எனக்கு 2 நாளா நான் கேட்டுட்டு இருக்கேன், வரல சார். இல்ல அதாவது நான் 5 நாள் கிளாஸும் முடிச்சிட்டேன். 6வது அதுக்கடுத்து நாள் முடிச்சீங்களா? 3 மணி நேர கிளாஸும் முடிச்சிட்டேன். அது முடிச்சிட்டிங்கன்னா அந்த எண்டில் வந்துருக்குமே சார், உங்களுக்கு லிங்க் வந்துருக்குமே அதுலேயே. இல்ல சார், சார் வந்து என்ன செஞ்சாங்க, என்ன குரூப்ல உங்களை சேர்த்துட்டேன்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க, அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல டைம் வந்து நான் போடுவேன், நீங்க நீங்க அதை குரூப்ல சேர்த்திட்டேன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க அந்த குரூப்ல இருப்பீங்க இல்லையா? நீங்க ஜாயின் அந்த பண்ணிட்டீங்களா? குரூப்புக்கு நான் எப்படி போறதுங்கிறது எனக்கு தெரியல. இல்ல சார், நீங்க போக முடியாது, அவங்க தான் சேர்த்துவாங்க. 1-to-1 வித் கேஎன் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. சரி, அதுல உங்களை சேர்த்திட்டாங்களா? அது சேர்த்துட்டாங்கன்னு எனக்கு எப்படி தெரியுது சார்? அந்த குரூப்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்ல, அந்த குரூப்ல நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு தெரியும்ல. எனக்கு இதுவரை தெரியல. நான் 2 நாளா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அந்த கேள்வியை. நம்ம குரூப்ல தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன மாதிரி இன்னொருத்தரும் கேட்டிருக்காங்க. ஆனா அந்த குரூப்ல இது இருக்கு இல்லைங்களா? அந்த குரூப்ல அட்மின் நம்பர் இருக்கு இல்லையா? அட்மிட் நம்பர் இது வாட்ஸ்அப் இல்ல குரூப்ல நீங்க சார். வந்து ஓரியன்டேஷன் குரூப்ல இருக்கீங்கல்ல, ஆமா, இருக்கு சார். அதுல அட்மின் நம்பர் இருக்குல்ல. அட்மிட் டேரக்டா ஒரு நம்பர். கால் அடிச்சுட்டா 2 நிமிஷத்துல மேல முடிஞ்சிடும்ல. அப்படிங்களா சார்? நான் அட்மின் நம்பர் நான் இதுவரை பண்ணல. நான் குரூப்லயே தான் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். குரூப்ல நீங்க போட்டு ஒருவேளை ம். அதுக்கு ரிப்ளை இல்ல, பண்ணிட்டாங்கிறதுக்காக அதுல நான் வந்து பண்ணல. சார் அட்மின் தான் போட முடியும், நாம எதுவும் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். இல்லையே, அதான் எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்கல்ல. அந்த குரூப்ல அது இருக்கிற எல்லாருமே அதை ரிப்ளை பண்ணிட்டு தானே இருக்காங்க. நான் நியூஸ் மட்டும் இது மாதிரி போடுறாங்க. ஆனா அந்த டே ஃபோன் 1 முடிச்சிட்டேன், டே 2 முடிச்சிட்டேன்லாம் நிறைய பேர் அது போடுறாங்க. மாதிரி நானும் போட்டுட்டே இருக்கிறேன். அப்போ எனக்கு அதை இது முடிச்சுட்டேன். எனக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் எது எதுன்னு கேட்டுட்டே இருக்கேன். இன்னைக்கும் கேட்டிருக்கேன், சார் நீங்க முந்தானத்தும் டேட்டா கேட்டிருக்கேன். அடிச்சிருங்க, கால் ம் பண்ணிருங்க. சார், டைரக்டா கால் கால் பண்ணுங்க, பண்ணு. டேட்டா கால் பண்ணிருங்க. ஓகே சார், ஓகே. ஏன்னா உங்களுக்கு எனக்கு ஆல்ரெடி ஆன்சர் போட்டாச்சு, பட் நீங்க அதை மேபி மிஸ் பண்ணிருக்கலாம். நீங்க டேட்டா கால் பண்ணிருங்க, அல்லது டேட்டா அவருக்கே நீங்க இப்போ அட்மின் நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு டேட்டா மெசேஜ் பண்ண முடியும் இல்லையா? சரி. அவர்கிட்ட அதுக்கு மெசேஜ் தான் பண்ணி அதுக்கு நான் தான் 6th டே மெசேஜ் பண்றேன். முடிச்சிட்டேன். வாய்ஸ் மெசேஜும் பண்றேன், ரிட்டர்ன் மெசேஜும் பண்றேன். இல்ல சார், உங்களுக்கு ரிப்ளை பண்ணதை நான் பார்த்துருக்கேன். அதில் ரிப்ளை ஆயிருக்கு, நீங்க மேபி கவனிக்காம இருந்திருக்கலாம். நீங்க வந்து அட்மினுக்கு டேட்டா மெசேஜ் பண்ணிருங்க, இல்லாட்டி டேட்டா கால் பண்ணிருங்க. 2 நிமிஷம் தானே உங்களுக்கு ஆகும். டேட்டா கால் பண்ணிருங்க. நான் 6 நாள் முடிச்சிட்டேன் சார், என்ன குரூப்ல ஆட் பண்ணுங்கன்னா ஆட் பண்ணிட போறாரு. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான். இருக்கீங்களா? ஐயப்பன் இருக்கீங்களா? உங்களது ஆடிபிளா இல்லை. எஸ் மிஸ்டர் சரவணன், நீங்க அன்மியூட் பண்ணலாம். சரவணன், எஸ். சார் வணக்கம் சார். வணக்கம். எஸ் சார், ஹாப்பி ஜேர்னி சார். தேங்க்யூ, தேங்க்யூ சேஃப் சார். ஜேர்னி. அப்படியே போயிட்டு வாங்க சார். எனக்கு ஒரு ரொம்ப சின்ன டவுட்டு தான், பட் அதுவே பெரிய கன்ஃபியூஷன். நம்மகிட்ட இப்போ வந்து 3 குரூப் இருக்கு சார். இந்த குரூப்ல எஃப்எம்சி சர்வீஸ் பிடின்னு ஒரு குரூப் இருக்கு. எஃப்எம்சி. எஃப்எம்சி சர்வீஸ் பிடின்னு ஒன்று இருக்கு. ஓகே, நீங்க டைமண்ட் மெம்பர்ஷிப் பத்தி பேசுறீங்க, ரைட்? எஸ், டைமண்ட் மெம்பர்ஷிப். ஆமா சார். ஓகே, டைமண்ட் டைமண்ட் அபிஷியல் ஒன்று மெம்பர்ஷிப்ல இருக்கு. மொத்தம் பவர் டீம்ஸ் மொத்தம் 5 பவர் டீம்ஸ் இருக்கு. ஓகே சார். உங்க பிசினஸ் வந்து என்ன கேட்டகரியை சேரும் அப்படிங்கறத நீங்க நீங்க டிசைட் பண்ணிட்டு அந்த குரூப்ல சேர்ந்துடலாம். அப்போ நான் சர்வீஸ்ன்றதுனால நீங்க எஃப்எம்சி சர்வீஸ் பிடின்னு உங்களது என்ன குரூப்ல ஆட் பிசினஸ்? ஆயிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் சார், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டீரியர் சர்வீஸ்ல தானே கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அண்ட் இன்டீரியர். ஸோ ரீசெண்டாக நம்ம ஒன் டவுன் பண்ணியிருந்தோம் இல்லையா? எஸ் சார். ஸோ ஆமா நீங்கள் சார், பண்ணியிருந்தோம். இன்டீரியருக்கு ஸ்ரீ ஃபோக்கஸ் சாய் பண்ணுறீங்க ஃபவுண்டேஷன். தானே? எஸ், ஆமா ஆமா, கரெக்ட் சார், கரெக்ட் சார், கரெக்ட் சார், யூ ஆர் ரைட். இன்டீரியர் இஸ் அ சர்வீஸ் பிஸ்னஸ். நீங்கள் எஸ். சர்வீஸ் சர்வீஸ் இதில் சேர்ந்துக்கீங்க. ஸோ அதனால இந்த எஃப்எம்சி சர்வீஸ்ன்ற அந்த குரூப்ல குரூப்ல ஆட் நீங்கள் பண்ணிருப்பீங்க. ஓகே, இருக்கு. அப்ப டைமண்ட் அபிஷியல்னு ஒன்று இருக்கு, டைமண்ட் டிஸ்கஷன் ஒன்று இருக்கு. இந்த குரூப்ல என்னென்ன பர்பஸ்க்காக சார் இது? டைமண்ட் அஃபிஷியல் அப்படிங்கிறது நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது மட்டும் இந்த ஒன் வே கம்யூனிகேஷன். ஓகே. டைமண்ட் டிஸ்கஷன் இஸ் அ ஜென்ரல் டிஸ்கஷன். அதில் ஓகே வந்து ஓகே ப்ரமோஷனோ அந்த மாதிரி இல்லாமல் என்ன எனி டிஸ்கஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நியூவாக ஜாயின் பண்ணுறவங்கள வெல்கம் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது ஏதாச்சும் பிரேக் த்ரூஸை வந்து ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம டைமண்ட்ஸ் டிஸ்கஷன்ஸ்க்கு உண்டான ப்ராசஸ். ஓகே ஓகே சார். அப்புறம் மார்னிங் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுங்க சார். இந்த ட்ரையட் குரூப்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தீங்க, ஒரு ட்ரையட் குரூப். குரூப் அது அப்படின்னா எனக்கு என்னன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல சார், அது என்னன்னு. ஆக்சுவலாக இந்த மந்த் இருக்காங்க இல்லையா, இந்த மந்த்து ஜாயின் பண்ணியிருக்காங்களே, ஓகே சார். நவம்பர் மந்த், சாரி ஜான்வரி மந்த். ஜான்வரி. ஜான்வரி ஓகே. மந்த்து ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் வந்து
உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே இந்த ஓகே மந்தோட சார். எண்டில் நான் வந்து இந்த மந்த்தில் யாரெல்லாம் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த மந்த்தில் இருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த் இருக்கு இல்லையா, பிப்ரவரி எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த குரூப் இருக்கும். ஓகே இப்போ நீங்கள் இருக்கீங்க அந்த குரூப் வந்து இருக்கும். இந்த மந்தோட எண்டில் இருந்து உங்களோட அடுத்த 1 மந்த்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு இருப்பேன். அதனால தான் நான் எதை வச்சும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாமல் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருப்பேன்னா, நீங்கள் டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் வந்ததுக்கப்புறம் ஒன்லி அந்த எல்சி லீடர்ஷிப் கால்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அதை மட்டும் அட்டன் பண்ணிட்டு இருங்க, மற்றதெல்லாம் உங்களுக்கு நான் கைட் பண்ணேன்னு சொல்லியிருப்பேன். எஸ் சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஓவர்வால்மிங் ஆகும், எதை எப்படி பண்ண அப்படி அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்கள் அந்த ஒரு ப்ரோக்ராம் மட்டும் அட்டன் பண்ணிட்டு இருங்க, மற்றதெல்லாம் ஐ கேன் கைட் யூ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, ஜென்ரலாகவே இங்கே மட்டும் இல்லை, எந்த கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் போனீங்க, எந்த ஒரு ஃபிசிக்கலாகவோ எந்த ஒரு ஃபோரம்க்கு நீங்கள் போனீங்கன்னாவும் அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வேணும்ல. எஸ் கண்டிப்பா சார். ரைட், அது வந்து மெதுவாக உங்களுக்கே 1 or 2 மந்த்ஸில் உங்களுக்கே 2 மந்த்ஸ் உங்களுக்கே எல்லாமே புரிஞ்சிடும். சரிங்க சார், அது ஒண்ணு சார். அதனால அதுக்கப்புறம் ஐ வில் டேக் சாரி. கேர் யூ. அண்ட் உங்களோட growth உங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட ஜஸ்ட் ஒரே 1% அதிகமாக எனக்கு முக்கியம். நன்றி சார். ரைட், ஸோ நான் வந்து ஐ வில் உங்களை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மந்தோட எண்டில் ஐ வில் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அடுத்த மாதத்துக்குள்ளே குறைஞ்சது அட்லீஸ்ட் 2 or 3 ஃபாலோ அப் கால்ஸ் இருக்கும். ஓகே ஓகே சார். உங்களுக்கு மட்டுமே தனியான ஃபாலோ அப் கால்ஸ் இருக்கும். அதில் சரிங்க ஒவ்வொன்றா கூட்டிகிட்டு போவோம். அண்ட் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து என்னென்ன ஸ்டேஜஸில் அடுத்தடுத்து எப்படி போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்குமே தனியான கால்ஸ் இருக்கும். அண்டு சரி நேற்றோ முந்தானேத்து தான் வந்து லாஸ்ட் மந்த் டிசம்பர் மந்தில் ஜாயின் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபாலோ அப் கால் இருந்துச்சு, ஃபைனல் ஃபாலோ அப் கால். சரிங்க உங்களுக்கும் இந்த மந்த் அது இருக்கும். ஸோ சரிங்க சார். டோன்ட் மெஸ் அப் வித் எனி திங், ஜஸ்ட் லீடர்ஷிப் காலை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும். சரிங்க சார், அது ஒண்ணு சார். அடுத்து இந்த போல் ஸ்டார்ல வந்து நான் கம்ப்ளீட் பண்ணல சார், எனக்கு அது நிறைய அண்ட் கன்ஃபியூஷன். அது நான் அடுத்ததுக்கு போகிறதுக்கு பண்ணலன்றதுனால முன்னாடி நீங்க நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் போன வாரத்தோட லீடர்ஷிப் கால் அட்டன் பண்ணீங்களா லாஸ்ட் வீக்? இல்ல சார், நான் ரெக்கார்டிங் செஷன் வந்து நீங்க கேட்க சொல்லுங்க, நான் கேட்டிருந்தேன். ரெக்கார்டிங் செஷன் தான் பார்த்துட்டு இருந்தேன். ரெக்கார்டிங் செஷன் தான் சொல்கிறேன். ரெக்கார்டிங் செஷனில் லாஸ்ட் வீக்கோடது நீங்கள் பார்த்தீங்களா? ஆமா பார்த்தேன் சார். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். அடுத்த செஷனும் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு பாதி தான் பார்த்துருக்கேன். ஸோ அதை கண்டினியூஸா பார்க்க சொல்லியிருக்கீங்க, நான் அது அது டைம் மட்டுமே கிடைக்கும் நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு தான் இருங்க. இருக்கேன். யூ வில் கம்ப்ளீட்லி கெட் இன் டு த கம்யூனிட்டி. சரி சரிங்க சார். ஓகே, போல் ஸ்டார் ஏதோ சொல்ல வந்தீங்க, என்னது? அது போல் ஸ்டார்ல நான் இன்னும் நிறைய கம்ப்ளீட் பண்ணல சார். ஜஸ்ட் ஒரு ஒரு 5% அப்படிதான் பண்ணியிருப்பேன். ஒன்றும் இன்னும் பிரச்சனை இல்லை, நிறைய இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் திரும்பவும் போல் ஸ்டாருக்கே போக வேண்டாம், திரும்பவும் கிளாரத்தானுக்கே போக வேண்டாம். சரிங்க சரிங்க சார். நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த லீடர்ஷிப் கால் மட்டுமே பண்ணுங்க. அந்த சரிங்க லீடர்ஷிப் காலில் தான் எல்லாமே விஷயங்கள் இருக்கு. சரிங்க ஓகே ஓகே அந்த சார். போல் ஸ்டார்ல உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அது நான் உங்க கூடவே உட்காந்து உங்களுக்கு நான் 1 டோன் கொடுத்து நானே ஃபில் பண்ணி தரேன். சரிங்க ஓகே, அதை ஃபில் பண்ணுறதுக்கு தானே உங்களுக்கு வேணும். போல் ஸ்டாரை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. பட் அந்த சரி 10 கொஸ்டின்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, அதை கேன் சிட் வித் யூ, நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி தரேன். சரிங்க சார். ஓகே, அண்ட் ரைட் சார். மிஸ்டர் வேற நீங்கள் தான் கேட்டிருந்தீங்களா, ட்ரையாட்னா என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஆமா ட்ரையாட் சார். அப்படின்னா என்னன்னா, 6 ஒரு ஒரு டீமாக உங்களை ஃபார்ம் பண்ணியிருப்போம். டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் இருக்கிற மெம்பர்ஸை மட்டுமே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணியிருப்போம். அந்த டீமை வந்து நாம் என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நாம் வந்து டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு நம்ம அவங்களோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அக்கௌண்டபிலிட்டி குரூப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அக்கௌண்டபிலிட்டி குரூப் அப்படின்னா என்னென்னா, அடுத்த வாரம் நான் இதை பண்ண போகிறேன்னு நீங்கள் அந்த குரூப்பில் நீங்கள் கமிட் பண்ணிடுவீங்க. அடுத்த வாரம் நீங்கள் இதை பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கேட்கறதுக்கு ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? போன வாரம் நீங்கள் சொன்னீங்க இதெல்லாம் முக்கியம்னு, இதெல்லாம் பண்ணிடுவேன்னு, பண்ணிட்டீங்களான்னு உங்களை 4-5 பேர் கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அட்லீஸ்ட் கேட்பாங்கிறது முடிச்சிருவீங்களா? முடிச்சிருப்போம். ரைட், நான் இதை முடிக்க முடியலன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நான் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவார், இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைங்க, இது நான் இப்படி தான் இது சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்படியா இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லையா, நான் இதை தான் பெரிய விஷயமா நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுமா? கண்டிப்பா சார். இதெல்லாம் ஒரு மேட்ருங்களா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமில்ல. நிச்சயமா. ஸோ இஸ் அக்கௌண்டபிலிட்டி குரூப். இதை வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். புரியுது சார். ரைட், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அக்கௌண்டபிலிட்டி சாரி அந்த ட்ரையாட் இருக்குல்லே, ஒவ்வொரு குரூப்பும் அந்த குரூப்பில் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, மேக்ஸிமம் 7 மெம்பர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. அந்த குரூப் ஒவ்வொரு குரூப்பாக எடுத்து அந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு இதுக்கும் நாம் வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒவ்வொரு குரூப்புக்கும் உண்டான காம்படிஷன் இதெல்லாம் இருக்கும் ஃப்யூச்சரில். இந்த குரூப்பில் இருக்கிறவங்க மற்ற குரூப்பை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்கள விட நம்ம பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றலாம் நம்ம போவோம்.
ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே வாரத்துக்கு ஒருக்கா உங்க பிசினஸ்ல மீட்டிங் வைக்கிறீங்களா? பாருங்க, இந்த குரூப் வைக்கிறாங்க, நீங்க வைக்கல. அல்லது உங்க குரூப்ல 6 பேர் ம் இருக்காங்க, அதுல 2 பேர் மீட்டிங் வைக்கல, அதனால உங்க டீமுக்கு பாயிண்ட் கம்மி. அப்போ அந்த 2 பேர் என்ன ஓகே பண்ணுவாங்க? நம்ம டீமுக்கு மற்ற பாயிண்ட் என்னால குறையுதுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. yes, ஒரு காம்படிஷன் மாதிரி இன்னர். காம்படிஷன் மாதிரி. இட் இஸ் அ வின் வின் சிச்சுவேஷன், எஸ் ஹெல்த்தி எஸ் காம்படிஷன். ஸோ இது எஸ் எல்லாமே வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுது சார். ரைட். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ரைட். ஸோ கொஞ்சம் சரி கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து ட்ரையட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். வி கேன் ஃபிக்ஸ் இட். ஓகே. ஓகே உங்களுக்கு நன்றி என்ன சார். டவுட்னாலுமே நீங்கள் அந்த குரூப்லேயே கொஸ்டின்ஸ் போடலாம். அந்த டைமண்ட் டிஸ்கஷன் குரூப் இருக்கு இல்லையா? இந்த ஆமா மாதிரி சார். என்ன கொஸ்டின்ஸாலும் அடுத்த வாரம் மீட்டிங் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. யூ கேன் போஸ்ட் தட் கொஸ்டின். இந்த டீம், அந்த டைமண்ட் மெம்பரில் இருக்கிற மெம்பர்ஸே உங்களுக்கு பெட்டராக கொடுப்பாங்க, பெட்டரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. சரி சரி இது எனக்கு புரியல, யாராச்சும் ஒருத்தங்க சொல்லுங்க அப்படின்னா அவங்களே கொடுப்பாங்க. அந்த டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் யாரை வேணாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா இமீடியட்லி தே வில் பி ரெடி டு டிஸ்கஸ். ஓகே சார். ஓகே ரைட். ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட். ஃபேண்டாஸ்டிக். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? இல்லை சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் கொஸ்டின்ஸ். நன்றி சார். எஸ், மிஸ்டர் செந்தில்நாதன் இருக்கீங்களா? சார் குட் ஈவினிங் சார். எஸ், குட் ஈவினிங் சார். சார் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக சார், ஆக்சுவலி நேற்று நம்ம ஃபாலோஅப் காலில் கேட்க நினச்சேன், மறந்துட்டேன் சார். அந்த ஒரு லாஸ்ட் டைம் நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணுறப்போ நான் சேட் ஜிபிடி பற்றி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் சார். அதை நீங்களே போயிட்டு லாகின் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி எதுக்குன்னா என்னோட கோர் காம்படிஷன் இது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மொபைலில் ட்ரை பண்ணலான்னு பண்ணேங்க சார். ஆக்சுவலி எனக்கு என்னோட ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெட்டா ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்டேட் ஆயிருக்குங்க சார். மெட்டா ஏஐ எல்லாத்துக்கும் தானே வரும். ஏஐ டூல்ஸ் தானே சார் அது ஆமாம், சாட் ஏஐ ஜிபிடி. டூல் சாட் ஜிபிடி மாதிரியே தான் அதுவும். ஓகே. ஸோ அது வந்து அதுவும் ப்ளஸ் சேட் ஜிபிடி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இல்லைங்களா? பர்பஸ் ஒன்றுதான். எது நீங்கள் அப்டேஷன் கேட்டீங்கன்னா சார்? ஏஐ உங்களுக்கு ஆன்சர் பண்ணும், அவ்வளோதான் உங்களுக்கு வேணும். ஓகே. அப்டேட்டட் வெர்ஷன் எதுங்க சார் இருக்கும்? அப்டேட்டட் வெர்ஷன் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து சிலருக்கு ஜெமினின்னு ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஜெமினி. ஆமாம் சார், கேள்வி. ஜெமினி வந்து கூகுளோடது. ஓகே. சாட் ஜிபிடியோடது உங்களுக்கு தெரியும், ஓப்பன் சோர்ஸ், ஓப்பன் ஏஐயோடது. ஓகே. அண்ட் இது வந்து மெட்டா ஏஐ வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வரும். ஃபேஸ்புக்கோடது. ஸோ இவங்களுக்குள்ள காம்படிஷன், யாரை விட யார் பெட்டராக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிறது அவங்களோட காம்படிஷன். ஸோ உங்களுக்கு வந்து மூணுலேயுமே ட்ரை பண்ணலாம். மூணில் எது உங்களுக்கு பெட்டராக தோணுதோ யூ கேன் மேக். அதை நான் ரெண்டு கம்பேரிட்டிவ் பார்த்தேன். பட் மெட்டாயி கொஞ்சம் அட்வான்ஸ்டு அப்டேட் இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. அது சரி, ஒரு கிளாரிஃபிகேஷன். சாட் ஜிபிடியில் வந்து நிறையா இருக்குது. சாட் ஜிபிடியில் பெய்டு வெர்ஷன் கூட இன்னுமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே சார். அண்டு ஜெமினி வந்து ஈவன் எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஜெமினியில் ரீஜனல் லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப நல்லா வர மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே. கம்ப்ளீட்லி ரீஜனல் லாங்குவேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோன்னு என்னோட ஃபீல் இருக்குது. ஓகேங்க சார். ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுதான் நல்லா பெஸ்ட்டுன்னு கிடையாது. நான் ஒரு 2 days பேக் ஜஸ்ட் செக் பண்ணலான்ட்டு ஒரே கொஸ்டின் தான் 2 பக்கமும் இது ரைஸ் பண்ணியிருந்தேன். பட் வேற விதமாக சொல்லும் இல்லையா? அது வந்து ஆமாம் உங்களுக்கு சார். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கேட்குறது வந்து மெட்டா ஏஐ நல்லா சொல்லுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இனிமேல் எல்லாத்துக்குமே மெட்டா ஏஐ தான் நல்லா சொல்லுன்னு அர்த்தம் கிடையாது. மேபி நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்கறது வந்து சாட் ஜிபிடியில் பெட்டராக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலாம். அதுதான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். ஓகே, இதுதான் பெஸ்ட்டா அதுதான் பெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அப்படி இல்லை, நீங்கள் சர்ச் பண்ணுற விஷயம், நீங்கள் எதுலையோ சர்ச் பண்ணுறீங்க, நல்லா இருந்து உங்களுக்கு பர்பஸ் சால்வ் ஆச்சுன்னா ஓகே, சால்வ் ஆகல, சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா அடுத்த ஏஐயில் பாருங்க, அவ்வளோதான். ஓகே. நான் புதுசாக லேர்னிங் போகிறனால ஸோ நம்ம எதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டவுட். என்னோட டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதுக்கு போய்க்கலாம், அவ்வளோதான். அது மாதிரி போயிடலாம். என்ன ஒன் மோர் சார், இந்த இருக்கும் அதுக்கு போய்க்கலாம். ஷூர். அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். ரெண்டாவது இந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி இந்த எக்ஸல் சீட்லாம் வச்சு பண்ணுறாங்க சார். இந்த மாதிரி ஒர்க் ஷாப் இருக்குது சார் ஆன்லைனில், 3 days ஒர்க் ஷாப். அந்த மாதிரி எல்லாம் ஒரு நமக்கு ஓகே ஆகுமா சார் நம்ம இந்த லேர்னிங் ப்ராசஸில்? லேர்னிங் ப்ராசஸ்ல அது வந்து ஃபேன்சியா உங்களுக்கு தோணுச்சுன்னா, அந்த ஃபேன்சியை லேர்ன் பண்ணுறதுக்கு இது டைம் இருக்கிற மாதிரி தெரியல.
இல்ல நம்ம இதுல ஃபியூச்சர்ல அந்த மாதிரி இருக்கா சார்? இல்ல நம்ம இதில் ஃபியூச்சரில் அப்படி இருக்குன்னா என்ன புரியல. இல்ல அந்த மாதிரி அதாவது எக்ஸல் ஷீட்ஸ் அந்த ஃபைனான்ஸ் ஓரியன்டா ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி மாதிரி கோர்ஸ் எல்லாம் இருக்கா? என்ன பர்பஸ்? நம்ம கம்யூனிட்டியோட எப்படி அலைன் ஆகும்? ஆ நான் ஜிகினா வேலைகளை கொண்டு வரதுக்கு வேணால் அதை பண்ணலாம். எல்லாத்தையும் ஓகே அட்ராக்ட் பண்ணி எல்லாத்தையும் கைதட்டல் வாங்கணும்னா அதை கொண்டு வரலாம். வாவ்னு வேடிக்கை பார்த்து மேஜிக் காட்டுற மாதிரி ஏதாச்சும் காமிச்சோன்னா அதை கொண்டு வரலாம். எதுக்கு அது? அதுக்கு பர்பஸே இல்லைல்ல சார்? நம்ம கம்யூனிட்டியில் என்ன பர்பஸ்? அதாவது அதாவது எக்ஸலை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னா இப்போ நான் அக்கௌண்ட்ஸுக்கு இந்த கூகுள் ஷீட் தான் கொண்டு வந்திருந்தேன். ஆமாங்க. ரியல் பர்பஸ் ம் அது அழகாக நான் எது காமிக்கணும், ஈஸியாக சிம்பிளிஃபைடாக காமிக்கணும்னா பர்பஸ் இருக்கு. ஓகே இது யாருமே கஷ்டம்னு நினைக்கக்கூடாது. ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக ரொம்ப பெரிய விஷயத்த பெரிய விஷயம் காட்டாமல் சிம்பிளாக காட்டுறதுக்கு என்ன வழின்னு நான் பார்க்கலாம். அது நான் அழகாக காமிச்சு என்ன பண்ண போகிறேன்? ஷூர். இது நம்ம தேவையில்லாம அதை போய் எக்ஸ்ட்ரா இது பண்ற மாதிரி தான் இல்லைங்களா சார்? எல்லாருக்கும் அது தேவைப்படலாம். அண்டு பிஸ்னஸ் ஓனருக்கு அது தேவைப்படும்னு எனக்கு எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அது தோணலை இப்போதைக்கு. அதுதான் சார், அதான் நாட் சஜஷன் த ரைட் டைம் கோ ஃபார் த எக்ஸலை டீப்பாக. எதுக்கு நம்ம டீப்பாக கற்றுக்கணும்? அதே ஏஐ இருக்குல்ல, கேட்டால் அது பண்ணித்தரதுக்கு ஆள் இருக்காங்க. அந்த 5R உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார். 5R அப்படின்னு இருக்கும். 5R அப்படிங்கிறது வந்து அப்வொர்க்ஸ்னு இருக்கும். இதெல்லாம் வந்து ஃப்ரீலான்சர் வெப்சைட்ஸ். ஓகே ஓகே ஃப்ரீலான்சர் வெப்சைட்ஸில் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அது எனக்கு இதான் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1008 பேர் வந்து நிற்பாங்க. ஜஸ்ட்டுக்கு ஒரு சின்ன ஃபியூ டாலர்ஸ் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் எக்ஸ்ட்ராடரியாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே பயங்கரமாக சூப்பராக பண்ணுற பீப்புள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் பயங்கரமாக பண்ணுறவங்க எல்லாரும் அதில் ஒரு மெம்பர்ஷிப் எடுத்து வச்சுருப்பாங்க. ஓகே ஓகே யாருக்காச்சும் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணி கொடுத்து காசு வாங்கலாம்னு சொல்லி போனால் அங்கே வேலை முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா 5Rல போனால் அதுக்குன்னு 1000 பேர் இருப்பாங்க. இந்த சில இதெல்லாம் ரிவ்யூஸ்லாம் பார்த்து அவங்களோட இதெல்லாம் பார்த்துட்டு யாரும் அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்தோம்னா பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே சார். சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இதை சர்ச் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆடே வந்துட்டு இருக்கு. நீங்கள் ஒன்ஸ் அந்த ஆடை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களை துரத்தும். அதான் 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 சார். ஸோ அதனால சரி ஒரு கிளாரிஃபை கேட்டுக்கலாம் சார், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சார். ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு, விஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட், எஸ் அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே இதுக்கு யூஸ் ஆகுமா அதை தூக்கி போட்டுருங்க. ஊர் உலகத்தில் சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? பிகாஸ் ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. எங்கிட்ட மட்டும்தான் இது இருக்கு. அப்போ நான் வந்து இதோட வச்சு பார்ப்பேன், அலைனாகலையா தூக்கி போட்டுருவேன். ஓகே ஷூர் ரைட். நான் அப்ளை கூட சொல்லியிருந்தேன், நியூஸ் பேப்பர் படிக்கிறது என்னோட மிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அலைன் ஆகலை. நான் தூக்கி போட்டேங்கிறதுக்காக எல்லாரும் தூக்கி போடணும் அவசியமே கிடையாது. கண்டிப்பாக ரைட். ஸோ உங்களுக்கு மிஷன் ஸ்டேட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நியூஸ் பேப்பரில் ஒரு லைன் விடாமல் அவங்க படிப்பாங்க. அதை எப்படி தூக்கி போடுங்கன்னு சொல்ல முடியும்? எஸ் ஏன்னா உலகத்தில் அவங்க என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் ஷேர் வேல்யூ மாறும். அதை பொறுத்து தான் இதெல்லாம் நடக்கும். ஓகே அப்போ அவங்க எப்படி நியூஸ் பேப்பரை தூக்கி போட முடியும்? ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஃப்ளோவில் இருக்குன்னா எல்லாத்துக்கும் அதே ஃப்ளோவில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி யார்கிட்ட இருந்து வேணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் யாரையுமே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது கார்த்திகேயனாக இருந்தாலும் சரி, எந்த கும்பலாக இருந்தாலும் சரி, ஓகே ஓகே யாராக இருந்தாலும் சரி, அவன் யார்கிட்ட வேணாலும் லேர்ன் பண்ணலாம். யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு உங்களோட விஷன் மிஷனுக்கு அலைன் ஆகும்னு தோணுச்சுன்னா எடுத்து வச்சுக்கலாம். ஆகலையே தூக்கி போட்டுடலாம். ஷூர் சார் ஷூர். பட் இந்த டைம் வாழ்க்கை மாறினதுக்கு கார்த்திகேயன்னு தான் காரணம்னு சொன்னீங்கன்னா அதுவும் கரெக்ட் இல்லாமல் இருக்கலாம். நான் ஒன்று பண்ணினேன், அது எனக்கு ஒர்க் ஆகலை, இவ்வளோ டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இவ்வளோ மணி வேஸ்ட் ஆயிடுச்சு, அதுக்கும் நான் காரணம். ஏன்? பிகாஸ் ஐ ஆம் சேயிங் மை வியூ. எது உங்களுக்கு அலைன் ஆகுதோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். அலைன் ஆகாத தூக்கி போட்டலாம். யூ ஹாவ் டு யூஸ் யுவர் ஓன் ஜிபிடி, யூஜிபிடி. ஓகே 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 தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஏஐல நிறையா இதெல்லாம் கூட தராங்க. நான் வந்து ரொம்ப எனது மன உளைச்சலில் இருக்கேன், நான் வந்து பயங்கரமாக ஏமாற்றிட்டேன், ஏமாத்தினது இப்போ தான் தப்புன்னு நான் நினைக்கிறேன், நான் வந்து நிறையா பாவங்களை நான் சேர்த்துட்டு தான் நான் நினைக்கிறேன், நான் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யாரோ போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஏய் எந்த பிளாட்ஃபார்மில் சொல்ல ஏய் என்ன பண்ணுச்சுன்னா பேசாமல் போய் தற்கொலை பண்ணிக்கன்னு போட்டுருச்சு.
இதுதான் கடைசி முடிவு இதை அப்படின்னு. இதை போட்டது ஒரு குழந்தை. ஓகே. குழந்தைன்னா ஒரு 5வது 6வது படிக்கிற பையன். சரி. அதை பார்த்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவன் போய் பண்ணியிருந்தானா என்ன ஆயிரும்? அவன் என்ன பண்ணானா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டான். அவங்க அப்பா ஆ அம்மா அது கூட மேலே கேஸ் போட்டாங்க. ஓகே ஓகே பெரிய ஒரு பிரச்சனையா மாறிச்சு அப்படிங்கிறத நான் ரீசெண்டாக அந்த நியூஸ்ல பார்த்தேன். இந்த நியூஸ்ல டெக்னாலஜி நியூஸ்ல பார்த்தேன். ஓகே ஓகே சார். ம். ரைட். ஸோ ம். ஈவன் ஏஐயே தப்பு பண்ணும், சாட் ஜிபிடியே தப்பு பண்ணலாம். அதனால இதுதான் கரெக்டாக தான் கரெக்ட். ஃபார் பட் எக்ஸாம்பிள் அது என்னோட வந்து டார்கெட் source- ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு அதை எடுத்து அப்படியே போட்டு நான் ம். அவங்ககிட்ட என்ன சொல்லணுங்கிற மெசேஜ் அப்படியே எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு ஃபேஸ்புக் அப்படியே ரன் பண்ணுறீங்கன்னா அப்படியே உங்களுக்கு எல்லா லீடும் வந்துருமானா அப்படி வராது. ஏன்னா அப்படி அப்படி வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே வந்திருக்கும். ஓகே. we have to use our own GPT, UGPT. பட் அது கிடைக்கிற அந்த அந்த சோர்சஸ்ல இருந்து தானே சார் டேட்டாஸ் கொடுக்குது அதை நமக்கு. ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ம். நாம நம்மளோட ஃப்ளேவரை யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஷூர் ஷூர் கண்டிப்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் குட் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ. எஸ் மிஸ்டர் மௌலீஸ்வரன், மியூட் பண்ணிக்கோங்க. சார் இப்போ இக்கிகைல எஸ் பேஷன், மார்க்கெட் நீட், வாட் யூ கேன் கெட் பெய்ட் ஃபார், இது மூணும் சிங்க் ஆகுது. இப்போ எக்ஸலன்ஸ் டெவலப் பண்ணலாமா உங்க பிசினஸ் என்ன சொல்லுங்க? சார்? அரிசி மண்டிங்க சார். அரிசி மண்டி. ஆமாங்க சார். ஓகே. உங்களோட நீங்க படிச்சது என்ன? உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? சார் பி ஃபார்மசி, என்னதுங்க? பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி நீங்க பண்ணீங்க. இப்போ அரிசி மண்டி பண்ணிட்டு இருக்கீங்க. அது எதனால உங்களுக்கு அரிசி மண்டிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணீங்க? அப்ப நீங்க வந்து ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்றது அரிசி மண்டி தான் சொல்றீங்களா இல்ல வேற ஏதாவது சொல்றீங்களா? சார் இல்ல சார், அரிசி மண்டி தாங்க சார் சொல்றேன். ஓகே. ஏன் அந்த அரிசி மண்டி நீங்க எடுத்தீங்க? இந்த பிசினஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏன் எடுத்தீங்க? ஏதாவது ரீசன் இருக்கு? சார் இப்போ இது வந்து இப்ப நானா ஸ்டார்ட் பண்ணல சார், இது ஃபேமிலியா அப்பாவை ஸ்டார்ட் பண்ணது. அப்பா தவறிட்டதுனால நான் உள்ள வந்தேன். பர்ஃபெக்ட்லி ஃபைன். நான் கேட்குற கொஸ்டின், அடுத்த 5 வருஷம் கழிச்சும் அடுத்த 10 வருஷம் கழிச்சும் இந்த அரிசி மண்டியை அதை தான் பெட்டராக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்களா? அல்லது இது வந்து ஒருவேளை வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் வேற ஏதாவது பண்ணுவேன், இது வேற வழி இல்லாதனால நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கு? இல்லைங்க சார், இது அரிசி எனக்கு பிடிச்சிருக்குங்க சார், அதனால எதனால? தான் நான் சார் எதனாலன்ற ப்ராப்ளம்க்கு வந்து ஸோ இப்போ குவாலிட்டி இப்போ ஆசிலேஷன் வந்தப்போ என்னை சூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் பேர் இருக்கிறது குவாலிட்டிக்கு உண்டான கடை ஓகே. அப்படிங்கிறது. பேஷனை வந்து எப்படி வந்து மெஷர் பண்ணலாம்னா, அது பேஷன் வந்து மெஷர் பண்றதுக்கு ஒரு டூல் வந்து கிரியேட்டிவிட்டி. எந்த இடத்துல ஓகே சார். பேஷன் இருக்கோ அந்த இடத்துக்கு கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஓகே சார். ஓகே. உங்க தொழில்ல நீங்க மத்தவங்க மாதிரி நார்மலா பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல ஏதாச்சும் ஒரு புதுமையை என்ன பெட்டரா பண்ணலாம்னு ஏதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? மத்தவங்கள விட நீங்க ஏதாச்சும் யோசிச்ச விஷயங்கள் என்னென்னன்னு நீங்க ஒரு லிஸ்ட் எழுதுனீங்கன்னா, யூ கேன் ஐடென்டிஃபை த பேஷன். ஓகே சார். பண்ணியிருக்கேன் சார். கிரியேட்டிவிட்டி புதுசா பண்ணியிருக்கேன் சார். நீங்க அதை ஸோ மெஷர் அந்த பண்ணி நான் புதுசா பண்ண விஷயத்த என்னுடைய மார்க்கெட்லயே லோக்கல்லி அவைலபிள் இருக்கவங்க என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. அதை ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சார் இப்போ அந்த பாரம்பரிய அரிசி வந்திருக்கு இல்லைங்க சார். ம். சார் இதுக்கு உண்டான டீப் அதாவது எந்த ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்றதுக்கு வாய்ப்பு, ஃபர்ஸ்டோ லாஸ்டோ மொத்தத்துல எனக்கு அவங்க ஃபோன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு சார். ஸோ அவங்க என்னோடவே எக்ஸ்பீரியன்ஸ்ல அதிகமா இருக்கவங்க, 25 வருஷம் டு 30 வருஷத்துக்கு 35 வருஷமா இருக்கவங்க, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. மோர் தென் உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவா நாலேஜ் இருக்குங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? சார் ஏன்னா நான் பண்ணிட்டு இருக்கிறத அவங்க பார்த்துருக்காங்க சார். இல்ல அதுல அவங்க என்ன இன்ஸ்பயர் ஆனாங்க? சார் அவங்க கேட்டதுக்கு டக்குன்னு என்கிட்ட ஆன்சர் இருந்துச்சு, அதனால இன்ஸ்பயர் ஆனாங்க. உதாரணத்துக்கு ஏதாவது சொல்ல முடியுமா?
சார் ஒரு பயிர் எத்தனை நாள் விளையும், அது இது பரவாயில்லையா, இது பரவாயில்லாம இல்லையா, ஒரு அரிசி இது கரெக்டா, இது டூப்ளிகேட்டா அப்படிங்கிறதுக்கு உண்டான கேள்வி கேட்டாங்க. கேட்ட நிமிஷத்துல என்கிட்ட ஆன்சர் இருந்துச்சு. அதனால அவங்க நெக்ஸ்ட் டைம் எனக்கு கால் பண்றதுக்கு உண்டான ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சு. அதாவது உங்களோட துறை சார்ந்த அறிவு உங்கள்கிட்ட பெட்டரா இருக்குன்னா அது வந்து எக்ஸலன்ஸோட மெஷர்மெண்ட். இதை பத்தி நான் நிறைய டீப்பா தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னா அது எக்ஸலன்ஸோட மெஷர்மெண்ட். ஓகே சார். கிரியேட்டிவிட்டியோட மெஷர்மெண்ட்டை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீல்டில் எதையாச்சும் புதுமையாக நீங்கள் பண்ணி மற்றவங்கள விட மாற்றி ஏதாச்சும் உங்களோட பிஸ்னஸை கொண்டு போகிற விதத்தில் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்க. அப்ப நான் எக்ஸலன்ஸ் இப்ப அதை தான் நான் கேட்க வந்திருக்கணும்னு நினைக்கிறேங்க சார். இல்லை, எக்ஸலன்ஸுக்கும் பேஷனுக்கும் அதான் வித்தியாசம். ஓகே சார். அப்படின்னா எக்ஸலன்ஸ் இப்ப நான் கிரியேட்டிவிட்டி தான் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமான்னு கேட்கறணும்னு நினைக்கிறேன் சார். இல்லை, இப்போ கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு நீங்களே மெஷர் மார்க்கெட்ல பண்ணி ஒரு பாருங்கன்னு சொன்னேன். நீங்கள் இப்போ எத்தனை வருஷமா நீங்கள் வந்து பொறுப்பெடுத்து இதை பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இது வந்து 4th இயருங்க சார். ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து 4th இயருங்க சார். ஃபுல் ஃப்ளெஜ்டாக 4th இயர் நீங்கள் பண்ணுறீங்களா? ஆமாங்க சார். ஓகே, 4th இயர் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. 4 வருஷமா இதே ஃபீல்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸலன்ஸ் வந்து வந்திருக்கலாம். ஓகே சார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது உங்களோட டேர்ன் ஓவர் எவ்வளவுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே சார். ப்ராஃபிட் எவ்வளோங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே சார். தாண்டி ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு வருது, இந்த அரிசி மண்டி சம்பந்தம் இல்லாத ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு வருது. ஓகே சார். அந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்து இன்வால்மெண்ட் கம்மியாக இருந்தால் போதும். ஓகே சார். டேர்ன் ஓவர் அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட் வந்து அதில் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு வர ப்ராஃபிட்டை விட அதில் டபுளாக வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணுவீங்களா? தெரியலைங்க சார். இந்த மாதிரி ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலான்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இதை தாண்டி இந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்கேன்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? சார் இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல 2 சொன்னீங்களாங்க சார். பிசினஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கணும், அந்த சோசியல்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கணும்னு சொன்னீங்களாங்க சார். சோஷியலை விட்டுருங்க, இப்போதைக்கு பிஸ்னஸ் மட்டும் பேசு. இல்லைங்க சார், அரிசி மண்டியை தாண்டி நான் என்ன பிசினஸ் எதுவும் யோசிச்சது கிடையாது. அதாவது இது பண்ணா அரிசி நல்லா இருக்குமேன்னு ஏதாச்சும் பார்த்து ஆசைப்பட்டிருக்கீங்களா? இது நம்ம பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. இல்லைங்க சார். அதாவது ரைஸ் ரிலேட்டடை தாண்டி நான் இது வரைக்கும் இன்னும் ஆசைப்படல. இது வரைக்கும் நான் நிறைய சர்ச் பண்ணியிருக்கேங்க சார். இல்ல. கிரேட், அப்போ வேற என்ன இருக்கு? யூ ஆர் ரைட் ஃபிட், கோ ஃபார் இட். தேங்க்யூ சார். அரிசி மண்டியில் உங்கள்கிட்ட நிறைய பேர் வராங்க அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி இல்லாமல் அந்த எக்ஸ்பர்டைஸ் உங்களுக்கு வந்திருக்காது. ஏன்னா உங்களை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கூட உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இத்தனை வருஷம் இருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். பட் உங்களுக்கு 4 வருஷத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை விட உங்களுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னா அதில் ஏதாச்சும் டீப்பாக நீங்கள் போயிருக்கீங்க. டீப்பாக நீங்கள் போனீங்கன்னா பேஷன் இல்லாமல் போக முடியாது. குறிப்பாக வேறு பிஸ்னஸ் எதையும் நீங்கள் பார்க்கல, ஒர்க் பண்ணலை 4 வருஷத்தில் அப்படிங்கும்போது யூ ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ் அரிசி மண்டியில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. யூ கேன் பிளைண்ட்லி கெட் இன் டு திஸ். அண்ட் நீடு இருக்கா மார்க்கெட்லனா? மார்க்கெட்டில் டெஃபினட்டாக நீடு இருக்குது. என்னதான் வந்து மில்லட் பற்றின ஒரு அவேர்னஸ் வந்தாலும் அரிசியோட அளவு கொஞ்சம் குறையுமே வழிய மில்லட் டாமினேட் பண்ணுற அளவுக்கு ரீசெண்ட் டேஸில் நமக்கு வர மாதிரி ஒரு தோணலை. இல்லை சார். மில்லட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த காம்படிட்டர் இல்லையா? சார் எனக்கு காம்படிட்டர் மில்லட்ஸ் எனக்கு காம்படிட்டர்ஸே இல்லைங்க சார். ஃபியூச்சரில் சொல்லலாம். இப்போ மில்லட்ஸ் ரொம்ப அதிகமாச்சுன்னா அரிசி கம்மியாகாதா? மில்லட்ஸ் அதிகமாகிறதுக்கு மக்கள் பழக மாட்டாங்க சார். ஒருவேளை ஆயிடுச்சுன்னா? ஒருவேளை ஆயிடுச்சுன்னா ஸோ நோ ப்ராப்ளம் சார். எனக்கு அதை பற்றி தெரியும். அதை பற்றி தெரியும்னா மில்லட்ஸுக்கு மாறிடுவீங்களா? மில்லட்ஸுக்கு சார் ஆக்சுவலி என்னோட வேல்யூ ஆடட்ல மில்லட்ஸ் இருக்கும் சார். ஏதோ 1-2 இருக்கும் சார். பர்ஃபெக்ட். ஸோ உங்களுக்கு எது வந்து த்ரெட்டாக வரும்னு தோணுதோ அதை உங்களோட இதில் இன்க்ளூட் பண்ணுறது தப்பு கிடையாது. விச் இஸ் அலைன்டு. நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற இதோட அலைன் ஆகுது. ஸோ
நீங்க வந்து அரிசி கூட மில்லட்டை இன்க்ளூட் பண்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? இட்ஸ் பெர்ஃபெக்ட். ஓகே சார். உதாரணத்துக்கு நாளைக்கு மில்லட் வந்து அரிசியை ஓவர்டேக் பண்ணுச்சுன்னா நீங்க ஈஸியா மில்லட்டுக்கு மாறிட முடியும். பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி டீலிங் வித் மில்லட்ஸ். ஆமாங்க சார். சார் மில்லட்ஸ் அதான் அந்த 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுகளே மில்லட்ஸ் எங்கிட்ட இருந்து தான் சார் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால அந்த ஸ்கேல் மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா வாங்கி வச்சிருந்து அதனுடைய டேமேஜ இது பண்ணிக்கிறது தயாரா அப்ப இல்லாததுனால நீங்க எப்ப திங்க் பண்ண வேண்டியது உங்களோட ஸ்வீட் ஸ்பாட் அரிசியா இல்ல மில்லட்டான்னு யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல உங்களுக்கு அதிகமான இது இழுக்குதுன்னு பாருங்க. நீங்க அரிசியை மில்லட் வியாபாரம் பண்ணும்போது இருக்கிற ஒரு வைப்ரேஷன், மில்லட்ஸை வியாபாரம் பண்ணும்போது இருக்கிற வைப்ரேஷன் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகே சார். ம். எது பெட்டரா இருக்கும்? வைப்ரேஷன் என்னமோ அரிசியில அதிகமா இருக்குங்க சார். ஆனா கவனமும் வச்சிருக்கேன் சார். மில்லட்ஸ்ல கவனம் வச்சிருக்கேன். அதாவது அரிசியில நீங்க கவனம் வச்சிருக்கிறதுக்கு காரணம் மேபி உங்களோட பேரண்ட்ஸ் வந்து அதுல இருந்ததுனால உண்டான ஒரு ஒரு பேர் என்ன சென்டிமெண்ட்டா இல்ல உங்களோட பர்சனல் இதாங்கிறத யோசிப்பேன். சரி இல்ல சார். பேரண்ட்ஸோடைய இதுங்கிறது அது என்னோட கான்செப்டுக்குள்ளேயே வரலைங்க சார். இது என்னுடைய பர்சனலா எனக்கு பிடிச்சதுதாங்க சார். யூ கேன் மேக் தட் 80-20, 80% அரிசி 20% மில்லட்டுக்கு கொண்டு போயிருங்க. ஓகே சார். ஓகே. ஸோ ஓகே சார். அரிசி நீங்க பண்றீங்க இல்லையா? இப்போ எஸ் சார். எந்த ஊர்ல பண்றீங்க? சார் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் குமரபாளையம் சார், நியர் ஈரோடு. ஓகே. நீங்க வந்து அரிசியை வந்து அரிசி மண்டிக்கு ஒரு பிராண்டா மாத்தி அந்த பிராண்டை பிரான்ச்சாவோ பிரான்ச்சைஸ் இதுல வருமா தெரியல, பிரான்ச்சஸ் வருது நிறைய வச்சு கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. சார். பண்ணிட்டு தாங்க சார் இருக்கேன். எத்தனை பிரான்ச் வச்சிருக்கீங்க? சார் பிரான்ச்சஸ் இது வரைக்கும் இல்லைங்க சார். ஒண்ணே ஒன்று தாங்க சார் இருக்கு. இப்போ ஒரே கடை தாங்க சார் இருக்கு. இதுல பண்ண முடியுமாங்கிறதுக்கு உண்டான ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். பண்ண முடியும் சார். பிரான்ச் சொல்றீங்களா? பிரான்ச்சஸ் பண்ண பிரான்ச் முடியும் வந்து சார். நீங்க ஆல்ரெடி ஒன்று பண்ணிட்டீங்கன்னா ஓகே சார். ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து பக்கத்துல இருக்க தூரமா இருக்கா? சார் இல்ல சார். இருக்கிறதே ஒரே ஒரு ஷாப் மட்டும் தாங்க சார் இருக்கு. நீங்க பிரான்ச் பண்ணிட்டேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லைங்க சார். அதாவது அதுக்கு உண்டான ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க சார். ஓகே. ஸோ நீங்கள் பிரான்ச் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா கோ ஃபார் பிரான்ச். அந்த பிரான்ச்சுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் அது வந்து பிளான் பண்ணணும். அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உண்டான ஸ்டடியெல்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கோ ஃபார். ஓகே சார். ஓகே. ஓகே சார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 20-25 பிரான்ச்சஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஓகே அரிசி சார். தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வர வருமானத்தில் யூ கேன் ஆல்ரெடி இருக்கிற ரைஸ் மில்லை நீங்கள் விலைக்கு வாங்கிக்கலாம். யா சார். வாங்கலாம். ரைட். வாங்கிட்டு உங்களோட ஆக்கிறதுக்கு ரைஸ் மில், அழிக்கிறதுக்கு உங்களோட கடைகள் ரெண்டுமே இருக்கும்போது தென் யூ ஆர் த டான். எக்ஸாக்ட்லி சார். சார் முதல்ல அழிக்கிறதுக்கு உண்டான பொட்டென்ஷியல் உருவாக்கிட்டா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆகிறதுக்கு உண்டான பொட்டென்ஷியலை தாராளமா தைரியமா நம்ம கையில எடுத்துக்க முடியும். எஸ். அழிக்கிற பணத்திலேயே ஆக்கிறதுக்கு உருவாக்குறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா தட் வில் கிரியேட் அ கிரேட்டர் இம்பாக்ட். ஓகே சார். ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார் இதுல கிளாரத்தான்ல இன்னும் 3 ஹவர்ஸ் லைவ் செஷன் மட்டும் இருக்கு சார். முடிச்சுட்டு நான் 1-to-1 வரேங்க சார். எஸ். ஐ அம் வெயிட்டிங். ப்ராக்ரஸ் முக்கியம்னு சொன்னீங்க சார். ஆனா இது ப்ராக்ரஸ் மட்டும் தான் சார் நான் பண்ணிட்டு இருக்கேன். லேட் ஆயிருக்கு. ஆனா ப்ராக்ரஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ கீப் சார். இன் டச். ஓகே. ஓகே ஓகே சார். டெஃபினெட்லி சார். எஸ். எஸ் மிஸ்டர் சுந்தர். எஸ். இருக்கீங்களா? ஹலோ மிஸ்டர் சுந்தர். எஸ் சார். ஹலோ. யூ ஆர் ஆடிபிள். பேசலாம். எஸ் சார். சார் அதான் சார் நம்ம நேற்று நம்ம 1-to-1 பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. பட் நீங்கள் ட்ராவலில் இருக்குன்னு சொன்னதுனால நான் எடுக்கல. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. we can discuss later. நாளைக்கு ஒரு டிஸ்கஷன். ஷூர் சார். ஓகே சார். ரைட். ஏர்போர்ட்டில் நான் ஃப்ரீயாக தான் உட்காந்துருப்பேன். ஓகே சார்.
ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. ஓகே சார். எஸ் எஸ் மிஸ்டர் முகமது யூசுப். யூசுப் சொல்லுங்க. முகமது யூசுப் இருக்கீங்களா? சார் எஸ் சார் முகமது யூசுப் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். இந்த Fantastic. வருஷத்துல கொஞ்சம் லேர்ன் பண்ணோம், இன்ஷால்லா கூடி சீக்கிரம் அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறத நம்புறேன் சார். ஆக்சுவலி இவ்வளவு நாளா நான் டிராவல் பண்ணது என்னன்னா, சார் தந்த அந்த கிளாரிட்டியில தான் நான் டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஆனா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இது பண்ணோம்னா நம்ம ப்ரோக்ராம்ஸ் நீங்க தந்திருக்க டூல்ஸ் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணோம்னா இன்னும் பவர்ஃபுல்லா ஆவேன்னு நம்புறேன். சோ இவ்வளவு நாளா கொஞ்சம் ஃபயர் ஃபைட்டிங்ல இருந்துட்டு இருந்தா அந்த ஃபயர் ஃபைட்டிங் எல்லாமே ஓரளவு ஷெட்யூல் பண்ணி ஓரளவுக்கு அதெல்லாம் செட்டப் பண்ணிட்டேன். ஸோ எஃப்எம்சி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் பண்ணி அதில் உள்ள எல்லா டூல்ஸுமே யூஸ் பண்ணணும்னு விரும்புறேன் சார். ஸோ அதுக்கு சாரோட கைடன்ஸ் கிடைச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு மேலே நான் இதுல இருக்கேன். ஆனா என்ன சார் சொன்ன மாதிரி தான், நீங்க எனக்கு அதிகப்படியான டூல்ஸ் தந்ததுனால அது எதெல்லாம் யூஸ் பண்ணுங்கிறதுல வந்து ஒரு சரியான கிளாரிட்டி இல்லாமலே ஸ்ட்ரகிள் ஆயிட்டே இருந்தேன். ஸோ நம்ம லீடர்ஷிப் கவுன்சிலிங் இதுக்கு வருவேன். அதுல கிடைக்கக்கூடிய நிறைய லைன்ஸ் எனக்கு ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். ஸோ அதை வந்து அப்படி ப்ராக்டிக்கலா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தேன். ஸோ சார் நான் இப்போ அடுத்தப்ப என்ன பண்ணா இன்னும் பவர்ஃபுல்லா ஆகலாங்கிறத ஒன்னும் இல்லை சார், ஜிம்ல போய் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான். சார் சொன்னதை வச்சு வார்ம் அப் பண்ணி நான் ரெடியா இருக்கேன். சார் என்ன வந்து ட்ரெயின் அப் பண்ணும் இன்ஷால்லா. சிக்மா லெவலில் நீங்கள் பெருசு பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே கரெக்டாக இருக்கும். சிக்மா லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கு. நீங்கள் வந்து கனெக்ட் ஆனால் ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆகுது, கேப் விட்டால் பெரிய கேப் வருது அப்படின்னா சிக்மா லெவல் பெருசாகும். அதனால் ப்ராப்ளம் ஆகும். ஸோ இஃப் இட் இஸ் ஒர்க்கிங் குட், நீங்கள் எல்லா லீடர்ஷிப் காலுக்கு வந்துட்டு இஃப் யூ ஆர் கனெக்ட் வீக்லி அட்லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களை மோர் தென் 6 months to 1 year உங்களால் காணும். கண்டிப்பா சார். ரைட். ஸோ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நம்ம வாரத்துக்கு ஒருக்கா கனெக்ட் ஆகிறது கால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளோலேயே போய்ட்டு. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். ரைட். ஏன்னா டைமண்டில் நிறைய கால்ஸ் இருக்குது, பட் எல்லா கால்ஸுமே நம்ம இன்செஸ்ட் பண்ணுறதில்ல. நம்ம சொல்கிறதெல்லாம் லீடர்ஷிப் கால் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. சரிங்க சார். அட்லீஸ்ட் அங்கே வந்தானாச்சும் நம்ம நெக்ஸ்ட் அடுத்து போகிறதுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு இதில் ஃப்ளோவில் போகிற கரெக்டாக இருக்கும். ஓகே சார். அதான் சார், நீங்க ஏற்கனவே இந்த டிசம்பர் மாசம் ஒரு வெபினார் வச்சிருந்தீங்க. அதுல வந்து இந்த வருஷத்தை எப்படி நீங்க பிளான் பண்ணுங்கிறத நீங்க எனக்கு சொல்லியிருந்தீங்க, எல்லாருக்கும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போ நான் பர்டிகுலராட்டு 1 day 1 hour நம்ம எஃப்எம்சி உள்ள அந்த டூல்ஸை வந்து ரீட் பண்ணி கற்றுக்கிறதுக்கு ஷெட்யூல் போட்டு தான் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ தினம் ஒரு 1 மணி நேரமாவது ரீட் பண்ணோம். அடுத்த க்ரோத்துக்குள்ளதுக்கு என்ன செய்யணுங்கிறத பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி குட், வெரி குட். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள். தென் பீரியாடிக்கலாக யூ கேன் ஸ்டே கனெக்டட். டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் வந்து உங்களோட ப்ராசஸிங்லாம் போடுங்க. தென் வி கேன் கனெக்ட். நம்ம ரீசெண்டாக வந்து ட்ரையட் கால் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ட்ரையட் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரையட் காலில் ஓகே வந்து சார். ஒவ்வொருத்தருக்கு எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியுங்கிறது நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெரி சூன் ஐ வில் கோ ஃபார் த ட்ரையட்ஸ். ஓகே சார். ஓகே ஓகே சார். ட்ரையட்ஸில் வரும்போது வி கேன் கெட் இன் டு நெக்ஸ்ட் லெவல். அண்ட் என்விரான்மெண்ட் ஓகே கால் சார். கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இப்போ நான் வந்து நம்ம எஃப்எம்சி ஆப் இருக்குல்ல சார், அதை ஓபன் பண்ண எனக்கு ஓபன் ஆகல. நான் அது இங்கிலீஷ் சார்ட்டு கேட்டுக்கிறேன். ஆனா நான் இப்போ ஓபன் பண்ணி உள்ள போனா எந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு சார்? நீங்கள் போக வேண்டிய ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான், லீடர்ஷிப் கவுன்சில் கால். ஓகே சார். எல்சிஏன்னு இருக்கும், லீடர்ஷிப் கால் ஆர்கேவ். ஓகே சார். போன வாரம் என்ன நடந்துச்சு, ஒருவேளை நீங்கள் போன வாரம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா முடுத்த வாரம் பாருங்கள். போன வாரம் அட்டன் ஓகே பண்ண சார். எது இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களோ லாஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் வரைக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு டைரக்ஷனில் போனீங்கன்னா யூ வில் டேக் மோர். கண்டிப்பா சார். கண்டிப்பா. தேங்க்யூ சார். யூ ஆர் வெல்கம் அண்ட் மோர் பவர் டு யூ. எஸ் மிஸ்டர் சுரேஷ் இருக்கீங்களா? மிஸ்டர் சுரேஷ். ஓகே. மிஸ்டர் சரவணகுமார் இருக்கீங்களா?
அண்ட் மிஸ்டர் சுரேஷ் அண்ட் சரவணகுமாரோட நம்ம இன்னைக்கு உண்டான ப்ரோக்ராம் நம்ம க்ளோஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னும் டீப்பாக பேசலாம். எஸ் எஸ் சார் மிஸ்டர் சரவணன் எஸ் சொல்லுங்க. சார் நாங்கள் வந்து ஒரு நவம்பர் 27, 28 அந்த பேட்சில் உள்ள வந்தோம் சார். அப்போதைக்கு ஒரு ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அது அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு சரி ஒரு ரீசார்ஜ் தானே பண்ணுற காஸ்ட்டு தானேன்னு உள்ளே வந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் சில்வர் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம டைமண்டுக்கு வந்தோம். ஆனால் இதில் இந்த ட்ராவல் வந்து நான் ஒரு 8 இயர்ஸ் வெளியில் ஒர்க் பண்ண 6 இயர்ஸ் பிஸ்னஸில் இருக்கேன். ஆனால் இந்த 1.5 மாசத்துல நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. அது லோடு அதிகம்னு கூட நினைக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த 1.5 மாசமா ஃபுல் அண்ட் ஃபுல்லு எஃபோர்ட்லேயே இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டே இருக்கீங்க கண்டினியூவாக. வீக்கில் ஒரு 2 நாள் கூட எங்களால் சும்மா இருக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. எங்களை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு ஃபார்ச்சுனர் ஆகியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறீங்க. ஃபாலோ அப் கால்ஸு, எல்சிசி, இன்னர் சர்க்கிள் கால்ஸு, இடையில ஸ்வீட் ஸ்பாட்டர் கால்ஸு. ஆனால் எங்களை ஃபார்ச்சுனராக ஆகணும்னு நாங்கள் நினச்சதை விட நீங்கள் அதிகமாக எங்களை இழுத்துட்டு போறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் டவுன் ஆகுற மாதிரி ஒரு 2 நாள் கேப் கிடைச்சா கூட எப்படியாவது ஒரு மெசேஜ் போட்டு நீங்கள் உள்ளே இழுத்துறீங்க. ஒரு காலில் வந்துடுது. இதில் இந்த நான் ஒரு வெவ்வேறு பொசிஷனில் நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து ஹெச்ஆர், ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங்கு, இப்போ நீங்கள் நேற்று வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே பார்க்க சொல்லியிருக்கீங்க. இப்போ அதை பார்த்துட்டு இருக்கோம். ஃபினான்ஸு எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாக இருந்த விஷயம். அதையும் எங்களை பார்க்க வச்சுட்டீங்க. ஒரு டார்கெட் கொடுத்து எவ்ரி வெட்னஸ்டே வந்து நீங்கள் கணக்கு பார்த்தாகணுன்ட்டு. இப்போ நாங்கள் அரைகுறையாக தான் போடுறோம். ஆனால் அதுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பயம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். டிஜிட்டலைஸ்டாகவும் கொண்டு போகிறீங்க. இப்போ என்னுடைய மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியே மாறிடுச்சு. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே என்ன மாற்றிட்டீங்க. ஸ்வீட் ஸ்பாட்டரை வந்து மாட்டிட்டு அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணது வந்து நம்மளுடைய எய்ம் என்ன, நம்ம பிஸ்னஸுக்கு என்ன பண்ணணும், சொசைட்டிக்கு என்ன பண்ணணுன்றத ரொம்ப கிளாரிட்டியாக இந்த 1.5 மாதன்றது ரொம்ப இது ஒரு 2-3 வருஷம் இதில் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. 1.5 மாதம் ஒரு ரொம்ப கனமான பகுதி என் லைஃப்பில். எஃப்எம்சிக்கு முன், எஃப்எம்சிக்கு பின்னு நான் எங்கள் லைஃப் இருக்கும். ஏன்னா அந்த டிசம்பரில் வந்த அந்த 10 பேரோ 13 பேர் உள்ளே வந்தோன்னு நினைக்கிறேன். 10 பேர் வந்திருப்போம். 10 பேரோடைய இப்போ இன்ட்ராக்ட் பண்ணுறப்பையும் அத்தனை பேருடைய லைஃபுமே மாறி இருக்கு. எங்களுக்கு இப்போ என்னுடைய செல்லில் வந்து ஃபேஸ்புக்கு கிடையாது, டெலிட் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராம் கிடையாது. ஃப்ரீ டயத்தில் பார்க்குறது இந்த எஃப்எம்சி போஸ்ட் தான். இந்த மாதிரி மாற்றிட்டோம் சார். நம்ம கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது அந்த 8,000 அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதை விட ஒரு 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த டைமண்ட் மெம்பர்ஷிப்புமே அது சாதாரணமாக ஆகிடும். அது ஒரு 2-3 மாதத்தில் நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக அதை கொண்டு போயிடும். இதுக்கு எவ்வளோ தேங்க்ஸுன்ற ஒரு வார்த்தையில இது கிளியர் ஆகாது. இப்பயே எனக்கு ஒரு கொஞ்சம் கண்ணு கலங்குது. இது தேங்க்ஸ்ன்ற வார்த்தையோட முடியாது சார். இது பை ப்ராடக்டா மணி இருக்கலாம். ஆனால் இதோட கான்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியானது. நான் வந்து இது சும்மா இந்த மீட்டிங்காக சொல்லலை, இதுக்கு உள்ளேருந்து சொல்கிறேன் சார். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா அந்த காருக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அந்த காரும் நல்ல ஓனரை வந்து தேடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காரோட வைப்ரேஷனும் ஓனரோட வைப்ரேஷனும் மீட் ஆகும்போது அந்த பர்ச்சேஸ் நடக்கும். அவங்க 2 பேரும் சேருவாங்க. ரைட். ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். நீங்கள் சொன்ன அந்த ஆத்மா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் உங்களோட வைப்ரேஷன் ஐ கேன் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பட் நீங்கள் எந்த அளவுக்கு என்னை தேங்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நானும் உங்களை மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நான் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறத எல்லாருமே எடுத்துக்கிறது இல்லை. பிகாஸ் அவங்க எடுத்துக்கக்கூடிய நிலைமையில் இல்லாமல் கூட இருக்கலாம். அவங்க மேலே மிஸ்டேக் இல்லாமல் இருக்கலாம். அவங்களோட அந்த நிலைமையில் இல்லாமல் இருக்கலாம். பட் நிலைமையை தாண்டி சிலர்லாம் நிலைமையில் இல்லாட்டியும் அதை தாண்டி அதை மாற்றணும்னு நினச்சி இதை வந்து ஒரு டூலாக எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. உங்களை மாதிரி பீப்புள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள், அந்த 20% ஆஃப் பீப்புள் எனக்கு அவங்ககிட்ட ஃபோக்கஸ் பண்ணாவே 80% ஆஃப் பீப்புள் அதோட இன்ஸ்பிரேஷனில் தே வில் டேக் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். அதனால தான் யாரெல்லாம் ஆக்ஷன் எடுக்கலையோ, ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் வந்து இப்போது ஆக்சுவலாக அங்கேயே 80-20 தான்.
உங்களுக்கே தெரியும் இந்த குரூப்ல வந்து 12 மெம்பர்ஸ் முதல்ல வந்திருந்தாங்க அந்த டிசம்பர்ல மட்டும். அதுல 2 ஆமா சார். people they are not aligned, மேபி அவங்க நாட் இன் த சிச்சுவேஷன், அவங்களோட இது வந்து சிச்சுவேஷன். இமீடியட்லி ஐ ரீஃபண்ட் அண்ட் ஓகே whenever you are ready, நீங்க எப்போ வேணாலும் வாங்க, the டைமண்ட் மெம்பர்ஷிப் will be open. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுக்காம உள்ள இருந்தீங்கன்னா இந்த இதோட பின்னடைவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஐ கேன் கம்ப்ளீட்லி ரெஸ்பெக்ட் யுவர் சிச்சுவேஷன். நீங்க டெஃபினட்டா உங்களோட டைம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னது உண்டு. அதை வந்து நான் மோர் தென் 3 or 4 பீப்புளுக்கு அந்த இது கொடுத்தது உண்டு. ஆனா அதுல 2 பீப்புள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஐ ஆம் நாட் இன் த சிச்சுவேஷன், இந்த இது டைமண்ட் மெம்பர்ஷிப் உண்டான ஃபீஸ் பே பண்றதுக்கும் எனக்கு வந்து இப்போ எப்படி பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. பட் அதை நான் என்னோட ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறேங்கிறது எனக்கு எப்படி ஓவர் கம் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் டெஃபினட்டாக இந்த என்விரான்மெண்ட்ல இருந்தால் என்னோட பிரச்சனையும் என்னோட நாட் ஒன்லி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம், அவங்களோட என்ன சொல்றது ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் கூட ஃபிக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன், நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வராங்க. எனக்கு ஒவ்வொரு 1-to-1 பண்ணும்போதும் வந்து எனக்கு வந்து இவ்வளவு என்ன என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களே, இவங்க எக்ஸ்பெக்டேஷனை விட அட்லீஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் நம்மளால பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் வரும்போது இது வந்து என்ன டிரைவ் பண்ணுது. ஓகே, ஐ வாண்ட் டு லேர்ன் மோர். இவங்களுக்கு வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிரைவை வந்து கொடுக்கறது உங்களை மாதிரி பீப்புள் தான். ஸோ அதனால ஐ ஹாவ் டு தேங்க் யூ. நான் என்னோட தேங்க்யூ சார். மிஷனை வாழ்றதுக்கு யூ பீப்புள் ஆர் ஹெல்பிங். ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்க வந்து அதோட வேலிடே அதிகமாக தான் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. ஆனா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அது நம்ம அது மெம்பர்ஷிப்போட அதிகமான விஷயம் தான். ஆக்சுவலா யூ ஆர் கெட்டிங் தட் வேல்யூ, அதனால யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு, அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. பட் ஓகே என்னோட சார். பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும்ல. கண்டிப்பா சார், கண்டிப்பா நான் சார். கொடுக்கறது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னா சாட்டிஸ்ஃபைடா ஆகுற வரைக்கும் நான் இம்ப்ரூவ் பண்ண தானே. ஓகே சார். ஓகே சார், கண்டிப்பா எல்லாரையும் ஃபார்ச்சுனர் ஆக்கிடுவீங்க அப்படின்றது எங்களுக்கு 100% தெரியும் சார், இந்த பேட்சை. எஸ். தேங்க்யூ சார். கார்த்திகேயன் எதுவும் பண்ணல, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறத எஃப்எம்சி மூலியமா பண்ணுதுங்கிறத அர்த்தம். பிகாஸ் ஓகே உங்களுக்கு சார். அந்த தகுதி இருக்கு, நீங்க ரெடியா இருக்கீங்க. when a student is ready, teacher appears. ஸோ நீங்க தேங்க்யூ. ரெடியா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு கிடைச்சது நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்க. ஸோ முழு கிரெடிட்டும் உங்களது தான் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் ஆக்ஷன் அண்ட் உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் உங்களோட ஃபீலிங்கை ஷேர் பண்ணதுக்கும் மிக்க நன்றி. மேபி நிறைய பேர்த்த இன்ஸ்பிரேஷன் பண்ணலாம், அவங்களையும் கிளாரிட்டான ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுக்கு நீங்க இன்ஸ்பயர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. எஸ், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எஸ் மிஸ்டர் ராஜேஷ். அண்ட் மிஸ்டர் சுரேஷ், யாரு அவைலபிளா இருக்கீங்களோ யூ கேன் அன்மியூட். குட் ஈவினிங் சார். ஹலோ எஸ் ராஜேஷ் சொல்லுங்க சார், என்னோட கேக்குதுங்க சார் சவுண்டு? எஸ். ஓகே சார். சார் இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் வெபினார் நான் கண்டக்ட் பண்ணியிருந்தேன் சார். கம்ப்ளீட் ஆயிடுச்சா? கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார். எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது சார். ஆக்சுவலா நான் ரெகுலரா பண்ற வெபினார் ஸ்டைல் இருந்து உங்களோட வெபினார் நீங்க கொடுத்துருந்தீங்க இல்லையா, ரெக்கார்டிங் ப்ரோக்ராம்ஸ், அந்த ஸ்டைல் கொஞ்சம் இது பண்ணியிருந்தேன் சார், லேர்ன் பண்ணியிருந்தேன். அது டைப்ல வந்து மைண்ட் நோடு புறமா இது போட்டிருந்தேன், என்னோட மைண்ட் மேப் ரெடி பண்ணியிருந்தேன். ஓகே. அது அந்த ஸ்டைல்ல, அதாவது உங்களோட ஸ்டைல், என்னோட ஸ்டைல் வந்து நான் ரெகுலரா டைரக்டா கண்டென்ட் போயிடுவேன், கான்டெக்ட் பெருசா இது பண்ண மாட்டேன். ஆனா இந்த தடவை வந்து கான்டெக்ட்ல நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கிஃப்ட் மோடு எல்லாமே வச்சு சொல்லி இந்த 3 சீக்ரெட்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டென்ட் போயிருந்தேன். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது சார். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க, நான் எதிர்பார்த்த மாதிரி இருந்தது. எண்ட் ஆஃப் த செஷன் ஒரு 17 பேர் இருந்தாங்க, ஒரு 4 பேர் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு சார். வாவ், ஃபேண்டாஸ்டிக். 17 பேர்ல அது எண்ட் ஆஃப் த வெபினார் 17 பேர் இருந்திருக்காங்க. 14 4 அப்படிங்களா? எத்தனை பர்சன்டேஜ் அது? வாட் இஸ் த பர்சன்டேஜ்? பர்சன்டேஜ் ஒரு 17 into 40% இருக்கும். 0.4 வருமா? எவ்வளோ? 40% 40%. ஆமாங்க ஆமா. வெபினார்ல 40%ங்கிறதுலாம் வந்து ட்ரீம்ல தான் நடக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். என்னன்னா நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு 30 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா எத்தனை பேர் வாங்குவாங்கிற லெவல்ல நான் ஒரு 2 மெம்பர்ஸ் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் சார்.
கடைசி வெரி வரைக்கும் குட். ஒரு 17 பேர் இருந்தது பெரிய இதா இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க் ஷாப் எத்தனை நாள் பண்ணீங்க? இல்ல சார், வெபினார் மாடல் தாங்க, ஒர்க் ஷாப் மாடல் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணலையா ஒர்க் ஷாப்? ஸ்டார்டிங்ல 5 days ஒர்க் ஷாப் பண்ணிருக்கேன் சார். 5 days ஒர்க் ஷாப் பண்ணீங்க. 5 days ஒர்க் ஷாப்ல உங்களுக்கு உள்ள பே பண்ணி ஐ மீன் எத்தனை ரூபா பே பண்ணி உள்ள வந்தாங்க? உங்களோட 5 days சில்வர் மெம்பர்ஷிப் எவ்வளோ? 999 சார். இப்போ வந்து 5000 சார் சில்வர் மெம்பர்ஷிப். அதாவது ஒர்க் ஷாப் 5 days பண்ணும்போது நீங்க 5000 வச்சிருந்தீங்கல்ல? ஆமா சார், ஆமா சார். அது 5 days இல்லைங்க, 14 days. 14 days வச்சிருந்தீங்க. அதுல இருந்து ஆமா உங்களுக்கு வந்து சில்வர் மெம்பர்ஷிப் எடுத்திருந்தாங்க. ஆமா சில்வர் மெம்பர்ஷிப் எடுத்தாங்கன்னா தான் அந்த 14 days கோர்ஸே வந்து அந்த மாதிரி இருந்தது சார். நான் என்ன கேட்குறேன்னா 5 days ஒர்க் ஷாப் நீங்க பண்ணி தானே சில்வருக்கு செல் பண்ணுவீங்க? இல்ல சார் ம். அது ஃப்ரீ வெபினார். இதே மாதிரி ஃப்ரீ வெபினார் 2 hours ஆர் 3 hours வச்சிருப்பேங்க. ம். அதுல வந்து அந்த மெம்பர்ஷிப் செல் பண்ணி கோர்ஸ் கொண்டு வந்துருவோம். ஃபேண்டாஸ்டிக். இப்பவுமே ஆக்சுவலா எனக்கு ரெக்கார்டிங் ப்ரோக்ராம் எதுவுமே இல்லை சார். ம். நெக்ஸ்ட் 14 days வந்து இதை லைவா நான் பண்ண போறேன். இந்த ஃபர்ஸ்ட் செஷனை அதை ஃபுல்லா கோர்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம போன தடவை பண்ண மாதிரியே கோர்ஸ் பூரா இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஃபுல்லா வந்து இதா எடுத்துக்கலான்ட்டுங்க, ரெக்கார்டிங் செஷன் இருக்கிற மாதிரி. வாட் ஐ கேன் சஜஸ்ட் யூ இஸ் நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட பிரைஸ் பாயிண்ட் வந்து 5000 சொன்னீங்க இல்லையா? ஆமா 5000 4 பேர் வந்திருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20,000 வந்திருக்குமா? ஆமாங்க. ஸோ வாட் யூ கேன் பிளான் இஸ் எக்ஸாக்ட் 20 நெக்ஸ்ட் வெபினார் எப்போ நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க? நெக்ஸ்ட் 15 days கழிச்சுங்க சார். 15 days கழிச்சு. அப்போ இந்த 20,000 டிவைட் பை 15 போடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 வருமா? ஆமாங்க. கோ ஃபார் த ஃபேஸ்புக் ஆட். கண்டிப்பா ஃபேஸ்புக் ஆடுக்கு போடுங்க. 800 அப்படியே எக்ஸாக்டா போடுங்க. அண்ட் ஃப்ரீலியே உங்களுக்கு வந்து 100 பேர் எவ்வளோ 110 பேர் வந்திருந்தாங்களா? ஆமாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 20,000க்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வெபினார் ஒரு லீடுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆகலான்னா எனக்கு தெரிஞ்சு 30 rupees வரைக்கும் வரலாம். போன தடவை 35 வந்திருந்ததுங்க சார். நான் லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தது 35. உங்களோட காஸ்ட் ஆஃப் லீட் காஸ்ட் வந்துச்சா? ஆமா சார். அதுவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ லேட்டஸ்ட் மேக் இட் as 50 மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு லீடுக்கு நீங்கள் 50 rupees ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா 20,000 ரூபா டிவைட் பை 50 அப்படின்னு போடும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 400 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. 400 பேரில் 30% வந்து உங்களுக்கு வந்திருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் 120 பேர் உங்களோட இதில் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் 100 பேருக்கு உண்டான ஜூம் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். 100 பேர்த்த ஃபில் பண்ணிடுங்க. ஓகே ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணுங்க. 100 பேர் உங்களுக்கு ஃபில் ஆகணும். ஓகே 100 பேர் ஃபில் ஆகணும்னா எத்தனை பேர்த்துக்கு உள்ள வரணும், எத்தனை பேர் உள்ள வரணும், நான் எவ்வளோ இது பண்ணணும், ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணி போடுங்க. ஸோ 100 பேர் உள்ள இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 70 மெம்பர்ஸ் உங்களோட பிச்சிங் டைம்ல இருக்கலாம். சேம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40% உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் ஆகுது அப்படின்னா 28 பேர் கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஐடியல் நம்பர் வந்து 28 பேர் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 28 பேர் கன்வெர்ட் ஆனா இன்டூ 5,000 which is நீங்க 20,000 ரூபாய் போட்டீங்கன்னா 1,40,000 ரூபாய் நீங்க எடுக்க முடியும். அடுத்தது என்ன பண்ணுவீங்க? 1,40,000 ரூபாயை அடுத்த 15 நாளுக்கு டிவைட் பண்ணுவீங்க. டிவைட் பை 1,40,000 ரூபாய் டிவைட் பை 15. அப்போ ஒரு நாளைக்கு 9,300. 9,300 இமீடியட்டா பண்ணாம கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி again put it in the Facebook. அதுல இருந்து ஃபில் பண்ணுங்க. ஜூமோட லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. 500 ஃபில் பண்ணுங்க. ஓகே, தென் அதுல இருந்து 20%. சரி. Then you will be the king of this area. You are the unbeatable. Thank you. 1 monthக்கு 1 crore earn பண்றதுங்கிறது within அடுத்த ஒரு 15 மாசத்துல பாசிபிள். கண்டிப்பா பண்றேன். ஓகே. ஆல் தி பெஸ்ட். Thank you. I'm so happy உங்களோட இது வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்குங்கிறது புரிஞ்சுது. அது இந்த 40% கன்வர்ஷனை ஒரே ஒரு வெபினார் வச்சு நீங்க முடிவு பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 3 வெபினாரை பார்த்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக மேட்ச் ஆகுதாங்கிறத பார்க்கணும். அந்த ஆவரேஜ் ஆஃப் 3 அடுத்தடுத்து வர கண்டினியூஸ் 3 ப்ரோக்ராம்ஸ் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நம்பர்ஸ். அதுதான் உங்களோட நம்பர்ஸ். ஓகே. நான் அதனால இமிடியேட்டா ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தங்க இதுல தான் இருந்தது. உடனே ஜாயின் பண்ணிட்டேன். ஃபேண்டாஸ்டிக்.
வி ஆர் ஸோ ஹாப்பி. மோர் பவர் டு யூ. இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நிறைய உள்ள போக வேண்டியது இருக்கு. கிரேட். வாழ்த்துக்கள். எஸ் மிஸ்டர் சுரேஷ், நீங்க அட்மிட் பண்ணலாம். சுரேஷ் இருக்கீங்களா? இருக்குங்க சார். ஹலோ எஸ் சுரேஷ் சார் சொல்லுங்க. சார் கேட்குதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன் சார். எதுக்கு? நான் வந்து இன்னும் கிளாராத்தன் முடிக்கல. அதுக்கு நீங்க உங்ககிட்டயே தான் சாரி கேட்டுக்கணும். ஓகே ஓகே சாரி சார். எஸ். இப்போ ஸ்டார்ட் நமக்கு எனக்கு என்னதுன்னா இங்கிலீஷ் வந்து 98% தெரியாது சார். உங்களுக்கு எதுக்கு இங்கிலீஷ் தெரியணும்? தமிழ்ல தானே இருக்கு ப்ரோக்ராம். தமிழ் தெரியுது சார். ஆனால் போல்ஸ்டார் அந்த மாதிரி இதெல்லாம் நான் இன்னும் ஓப்பனே பண்ணல. போல்ஸ்டாரா? போல்ஸ்டார் வந்து சின்ன சின்ன இங்கிலீஷ் தான் இருக்கும். அது எப்படிலாம் யூஸ் பண்ணுங்கிறத அந்த கோர்ஸ்லயே நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள போங்க, இந்த இதை கிளிக் பண்ணுங்க, இப்படி போங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. எல்லாமே தமிழ்ல தானே இருக்கு. ஓகே சார். நான் அது இன்னும் பண்ணல, சாரி சார். பிறகு அதுக்கடுத்து என் மேலே தப்பு. ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ்ன்னு ஓடிட்டு இருக்குமா? நாங்கள் அனந்தமி 4 பேர் சார். ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு தடவை பேசியிருக்கேன் நான். இல்ல ஆக்சுவலா இதை வந்து எப்படி சொல்லுவேன்னா, நீங்க பிசினஸ் டபுள் ஆகுற 2x பிஸியா இருக்கீங்க. ஆமா கண்டிப்பா சார். அதனால பிசினஸ் 10x 10 மடங்கா மாத்துறதுக்கு உண்டான ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. ஸோ இது ரெண்டுல எது முக்கியம் நீங்க பாத்துட்டீங்கன்னா, அதாவது பிசினஸை விட்டுட்டு நான் பண்ண சொல்ல, அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். ஆனா அதை மட்டுமே பார்த்துட்டு ஃபார்ச்சூனை நம்ம பண்ணல அப்படின்னா கஷ்டம். இல்லை இப்போ உங்க ப்ரோக்ராம் பார்த்த பிறகு பார்த்து என்ன பண்ண எனக்கு ஆசை இருக்கு சார். நாங்கள் அண்ணன் 4 பேர் சார். 4 பேர்ல அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நான் இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் என்ன சொல்றாருன்னா, கஸ்டமரை வந்து நம்ம பார்க்க போதுன்னா கஸ்டமர் நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆமா, கஸ்டமரை விட்டுட்டு நம்ம வந்து லேர்ன் பண்ணல சொல்லல. 80-20 பிரின்சிபல். 80% நீங்க பிசினஸ்ல என்ன பண்றீங்களோ அதை தான் நீங்க பண்ண போறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம் காலையில நேரத்துல எந்திரிச்சு பண்றதுல என்ன ப்ராப்ளம்? உதாரணத்துக்கு 1.5 மணி நேரம் ப்ரோக்ராமா 1.5 மணி நேரத்துல முடிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் 3/4 மணி நேரம் நீங்க பண்ணியிருந்தா கூட 2 நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணா கூட 10 நாள்ல உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்குல்ல. ஓகே ஓகே கண்டிப்பா சார். இது வந்து இப்போ என் பிஸ்னஸ் என்னன்னா கார்பென்ட்ரி டூல்ஸ் சார். கார்பென்ட்ரி டூல்ஸுக்கு சர்வீஸ் ஓரியண்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஓகே. 2001 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வரைக்கும் சர்வீஸாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா கம்பெனியும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் வந்து கடன் வந்து அதிகமாகி போயிட்டு இருக்குது சார். இப்போ கொரோனா டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 crore அந்த மாதிரி இருந்தது சார். ஓகே. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 crore ஆகி போயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு வந்த வருமானம் வந்து கம்மியாக இருக்குது. நாங்கள் உழைச்ச உழைப்பு எல்லாமே கடன்லேயே போய்கிட்டு இருக்கு. அது வசூல் பண்ண முடியல. வசூல் பண்ணால் சில பேர் ஃபோன் எடுக்கிறாங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அடுத்த கஸ்டமர்கிட்ட போயிடறாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போடுங்க. மொத்தம் எத்தனை கஸ்டமர்ஸ் நமக்கு தர வேண்டியது இருக்குங்கிறது தகுந்த மாதிரி கேஎன் சாட்ல போய் போடுங்க. கேஎன் சாட்ல இப்போ அந்த கேட்டகரைஸ் கஸ்டமருக்கு என்ன சார் பண்ணலாம்? இப்போ தராத கஸ்டமரு, தர கஸ்டமரு இப்போ நமக்கே அதுக்கு தெரியும் தான் இந்த சார் கஸ்டமர் தருவாங்கன்னு சொல்லுது. ஆனால் ஒரு நல்ல கஸ்டமராகவே இருக்காங்க. நம்ம 2-3 வருஷமா ஃபாலோ பண்ணாமல் விடுறதுனால அதுக்கடுத்து அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிடறாங்க. ஒரு நிமிஷம் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, கஸ்டமரை கேட்டகரைஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள். கேஎன் சாட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த கேஎன் சாட் பிரகாரம் கஸ்டமரை கேட்டகரைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நமக்கு தர வேண்டிய கஸ்டமரை மொத்தம் 5 கேட்டகரியா பிரிங்க. இந்த 5 கேட்டகரி என்னென்ன மாதிரி கேட்டகரின்னு போட்டுட்டு அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஆளுகளை பிரிங்க. பிரிச்சுட்டு ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கும் வேற வேற ஸ்ட்ராட்டஜி போடுங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி அணுகுமுறை, இவங்களுக்கு இந்த மாதிரி அணுகுமுறை. எல்லா உங்களுக்கு ஒரு நிமிஷம், நீங்க தர வேண்டிய காசு தர வேண்டிய எல்லா கஸ்டமருக்கும் சேர்த்து ஒரே அணுகுமுறை போட்டீங்கன்னா சிலருக்கு சூட் ஆகும், சிலருக்கு சூட் ஆகாது. ஓகே சார். ரைட். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஏன் புரியுதான்னு தெரியலன்னா நீங்க அந்த கிளாரத்தான் அட்டன் பண்ணல. நீங்க கிளாரத்தான் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு மேபி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கலாம். பிகாஸ் நான் டெக்னிக்கலா சொல்றதுனால சொல்றேன். ஓகே ஓகே சார். நீங்க கிளாரத்தான் முடிச்சிட்டு தென் we can discuss. ஓகே சார். ஓகே சார். சரிங்களா? நீங்க முடிச்சிட்டு அப்புறமா வாங்க. அடுத்த வாரமோ அல்லது அதுக்கு அடுத்த வாரமோ நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். நீங்க கிளாரத்தான் முடிச்சிட்டு சொல்லுங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எஸ், தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு உண்டான இன்னர் சர்க்கிள் கால் எப்படி இருந்துச்சுங்கிற உங்களோட கருத்துக்களை நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் நம்ம பண்ண வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள். த ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மார்னிங் ரிச்சுவல்ஸ். எவ்ரிடே மார்னிங் ரிச்சுவல்ஸ் அட்டன் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட்,
வாரத்துக்கு ஒருக்கா அந்த டு டூ லிஸ்ட்டை வந்து 21 பாயிண்ட்ஸ் எழுதி டாப் 3 பாயிண்ட்ஸ் எதுன்னு பார்த்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள். தேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் கோல் கார்டு. எவ்ரிடே கோல் கார்டை விஷுவலைஸ் பண்ணுங்கள். இந்த 3 விஷயங்கள் நம்மளை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு உங்களோட நான் விடைபெறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டெண்டிங். டேக் கேர். காட் பிளஸ். பாய்.